ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतस्य सेवायां भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठुकी। हरे कृष्ण। ओम ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। तङ्गलङ्गायदेग्रीं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनताणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रसारिणे निर्विशेष शून्यवादी भाष्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। 21 இல்லையா? 1வது சாப்டர் 21வது ஸ்லோகம் ரைட்டுங்களா? கலிமாகதம் ஆக்ஞாய க்ஷேத்ரேஸ்மின் வைஷ்ணவே வயம் ஆஷின தீர்கசத்ரேன तदायं शक्षरा हरेः। माताजी நீங்க படிங்க, துளசி மாதாஜி படிங்க. படிங்க டிரான்ஸ்லேஷன் தான் படிங்க. அது மாதிரி படிங்க. பர்ஃபெக்ட் வரல, டிரான்ஸ்லேஷன் படிங்க. కలేవము ఆరంభమైనది. ఎనిమియన్నందున శ్రీకృష్ణ భగవానుని తెలియవేలా కథలను దీర్ఘకాలము శ్రవణం చేయు ఉద్దేశంతో మేము ఈ పవిత్ర స్థలమునందు సమకూడితిమి. అట్టి శ్రవణం ద్వారానే మేము యజ్ఞం చేసి సంకల్పించితిమి. யாருக்கு புரிஞ்சது? இல்ல நிறைய தெரியும். உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு புரிஞ்சுதா? கொஞ்சம் ஸ்பீடா இருந்தாலும் புரியல. விஷ்ணு பிரபு தெரியும். நிறைய பேர் தெலுங்கு இருக்காங்க. இல்ல ஒன்றும் இல்லை, வீட்டில் போடுங்க பிரபு, ரொம்ப சவுண்டா இருக்கு. இல்ல உங்களுக்கு தெலுங்கு தெரியல? தெலுங்கு உங்களுக்கு தெரியும்ல? சரி, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. அது நிறைய பேர் தெலுங்கு தெரியும். அதனால நீ கவலைப்படாம. சரி, இப்போ நான் தமிழ்ல ஒன்றும் படிச்சுங்க பிரபு, தமிழ்ல படிச்சுங்க. கட்டி படிங்க. கவனமா இருக்கணும். இது டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. கலியுகம் துவங்கிவிட்டதை நன்குணர்ந்து பரமபுருஷரின் உன்னதமான செய்தியை நீண்ட காலம் தொடர்ந்து செவியுறுவதன் வழியாக யாகம் இயற்றுவதற்காக புனிதமான இவ்விடத்தில் நாங்கள் கூடியுள்ளோம். பொன்யுகமான சக்தியுகத்திலும் வெள்ளி அல்லது செம்பு யுகங்களான திரோத அல்லது துவாபர திரேதா அல்லது துவாபர யுகங்களிலும் இருந்தது போல் இக்கலியுகம் தன்னுணர்வு பெறுவதற்கு சற்றும் பொருத்தமில்லாததாக இருக்கின்றது. 1,00,000 ஆண்டுகளை ஆயுட்காலமாக கொண்ட சத்திய யுகத்து மக்களால் உணர்வுக்காக நீண்டகால தியானத்தை செய்ய முடிந்தது. 10,000 ஆண்டுகளை ஆயுட்காலமாக கொண்ட திரேத யுகத்தில் மிகப்பெரிய யாகங்களை செய்வதன் மூலமாக தன்னுணர்வு அடையப்பட்டது. மேலும் 1000 ஆண்டுகளை ஆயுட்காலமாக கொண்ட துவாபர யுகத்தில் பகவானை வழிபடும் முறையால் தன்னுணர்வு பெறப்பட்டது. ஆனால் 100 ஆண்டுகளை மட்டுமே அதிகபட்ச ஆயுள் காலமாக கொண்டதும் அதனுடன் பல்வேறு கஷ்டங்களை கொண்டதுமான இக்கலியுகத்தில் பகவானின் புனிதமான நாமம், புகழ் மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றை கேட்பதும் பாடுவதுமே தன்னுணர்வு பெறுவதற்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ள முறையாகும். ஓகே ப்ரோ, இது ஆவச்சுக்கோங்க. எதில் விட்டாருன்னு அடுத்து நீங்கள் படிக்கணும் பிரபு. எதில் விட்டாரு இல்லைங்க. சரி பாருங்க, கலியுகம் வந்து பிகின் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணி அங்கே உள்ள முனிவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு 5000 வருடம் இருக்கு இல்லையா, 4000 வருடமாக இருக்கும் நிச்சயமாக. ரொம்ப நாளைக்கு முன்னால் ஓகே 1000 வருடம் தபஸ்யா பண்ணாலும் உட்காந்துட்டாங்க. 1000 years. ஓகே
என்ன பண்றாங்கன்னா அவங்க கேள்வி என்னன்னா மக்களுக்கு எது நன்மை கொடுக்கும் அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடலாம். எது எது மக்களுக்கு நன்மை பயக்கும். ஓகே, இப்போ வீடு கட்டினா எப்படி கட்டுறாங்க? வீடு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டணும் எப்படி கட்டுவாங்க? ஃபவுண்டேஷன் போடுவாங்க, அப்புறம் கேப் விடுவாங்க, இடையில சைட்ல எல்லாம் விடுறாங்களா? இப்போ அதே நம்ம பொறாமை அது இது நிறைய மக்களுடைய மனசு கலப்படமானதுனால மரங்கள் இதெல்லாம் வைக்கிறது நினைப்பே கிடையாது. இங்கெல்லாம் நிறைய மரங்கள் இருக்கு. ஜென்ரலாக என்ன பண்ணுறாங்கன்னா இடமே வர்றது கிடையாது, ஃபுல்லாக நெருக்கி கட்டிடுவாங்க. கரெக்டா? ஏன்னா மக்களுடைய மனப்பான்மை குறுகிடுச்சு. அவங்க பாருங்க எப்படி பண்றாங்க, 1000 வருடத்துக்கு முன்னால பின்னால மக்கள் நல்லா இருக்கணும் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை கலியுகம் ஆரம்பிக்கும் போது என்ன, சத்தியுகத்துல வந்து என்ன பண்ணலாமா, மெடிடேஷன் பண்ணலாம். 12 லட்சம் வருடங்கள் 12 lakhs இயர்ஸ் சத்தியுகம்ன்றது. ஒரு மனிதனுக்கு வந்து 1 லட்சம் வருடங்கள் உயிர் வாழலாம். அப்பதான் மெடிடேஷன் தியானம் பண்றது. அப்ப என்ன அர்த்தம், தியானம் கலியுகத்தில் பண்ணா என்ன அர்த்தம்? அது வந்து சரியான வழிமுறைகள்ல ஏமாத்துக்காரன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். 2வது யுகம் பார்த்தீங்கன்னா திரேதாயுகத்துல என்னதான் சாக்ரிஃபைஸ், பெரிய பெரிய ஹோமம் வளர்க்குறது, பெரிய ஏரியா இருக்கும், 10 மைல் தூரத்துக்கு இருக்கும், பந்தல் போட்டிருப்பாங்க, இல்லை தீ வர இடத்துல ஓப்பனாக விட்டுருப்பாங்க, பயங்கரமா நிறைய மூட்டையா தானியங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க, யாகத்துல போடுறது, யஜ்ஞம் பண்றது. அதுக்கு அடுத்து துவாபரிகம், இதுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோயிலா கட்டுவாங்க. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா கலியுகத்தை ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இப்ப கோயில் கட்டல, இதெல்லாம் முதல்ல கட்டினது நம்ம மெயின்டைன் பண்ண முடியல நம்மளால. ஓகே, நம்ம புதுசாலாம் கோயில் கட்ட முடியாது. இந்த மாதிரிலாம் கலியுகத்துல வந்து என்னது, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது ஒண்ணுதான் ப்ராசஸ். அதனால அவங்க மற்றவங்க சொல்லுவாங்க இல்லையா, நீ கண்ணை மூடுங்க, நேரம் உட்காருங்க, ஹரே கிருஷ்ணா, இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்க சொல்றாங்களா, இதான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. கலியுகத்துல இதுதான் ப்ராசஸ், நாம சங்கீர்த்தனம் மாத்திரம் தான். மற்ற எது சொன்னாலும் அது வந்து என்ன நம்மள ஒரு ஏமாற்று வேலைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, படிக்க நீங்க படிக்க. Other attempts are simply a waste of time, for they do not give any tangible results. Lord Sri Chaitanya Mahaprabhu preached the system of Bhagavad Dharma, and he recommended that all those who were born in India should take the responsibility of broadcasting the messages of Lord Sri Krishna, primarily the message of Bhagavad Gita. And when one is well established in the teachings of Bhagavad Gita, he can take up the study of Srimad Bhagavatam for further enlightenment in self-realization. So பகவத்கீதை வந்து ஒருத்தர் படிக்கணும். ஓகே, பகவத்கீதை ஏதோ ஒரு பகவத்கீதை படிச்சு பிரயோஜனமே கிடையாது. பகவத்கீதை படிக்கணும் உண்மை உருவில். ஏன் அது உண்மை உருவில் சொல்ற பகவத்கீதை? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, எங்க கிட்ட பகவத்கீதை இருக்குன்னு. கரெக்டா? ஆனா அந்த பகவத்கீதையில என்ன பண்றாங்க, அவங்களுடைய கீதை ஆக்கிட்டாங்க. அவர் எவ்வளவு தூரம் இன்டர் பண்ண முடியுமோ கிருஷ்ணாவுடைய மெசேஜ் அதுல போகாது. கிருஷ்ணா பகவத்கீதை என்ன சொல்றாரு, மன்மனா பவமத் பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்குரு மாமேசு சுக்தைமம் ஆத்மானம் மத்பராயணா. மன்மனா என்னையே நினைச்சிட்டே இருந்தார் கிருஷ்ணர் இல்லையா, இதான் பகவத்கீதை சொல்லியிருக்காரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, என்னையே நினைச்சுக்கிட்டே இருந்தார் இல்லையா, மன்மனா பவமத் பக்தோ என்னுடைய பக்தனாகன்றார். ஆனா பகவத்கீதை எழுதிட்டு பகவத்கீதை என்ன சொல்றாங்க அவங்க மற்றவங்க எல்லாம், கிருஷ்ணன் ஒருத்தர் கிடையாது, எல்லாம் ஒன்னா கலந்துடலான்றாங்க. எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு கூட்டு பாருங்க. கிருஷ்ணர் ஒரு பர்சன், நம்மளும் ஒரு பர்சன், நம்ம வந்து சேவை பண்றோம் கிருஷ்ணருக்கு. ஆனா வெளியில உள்ள பகவத்கீதை என்ன சொல்றாங்க, கிருஷ்ணர் ஒருத்தர் கிடையாதுங்க, அந்த குருட்சேத்திரமே நடக்கல, இது உடல் தான் அது, இந்த 5 குதிரைகள் வந்து புலன்கள், அதெல்லாம் தவறான வழக்கம். குருட்சேத்திர பிளேஸ் இருக்கு, ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? அப்ப அதுலயே அடி வாங்கிடுது, நீங்க பகவத்கீதை பொய்யா சொல்றீங்க. அதனாலதான் அவன் எப்ப வாங்கினாலும் ஆன்மீக நூல்லாம் வாங்கினா இது பரம்பரை லெவல் தான், வைஷ்ணவாச்சாரிய எழுதுனதான்னு சொல்லி பார்த்து வாங்க. ஏதோ ஒரு புக்கை படிச்சேன், எங்கேயோ ஏதோ சொன்னாங்க, இப்படி படிச்சா என்ன ஆயிடும், நம்மளுடைய மூளை வந்து சுத்தமா குழம்பிடும். அதனால பகவத்கீதை வந்து உண்மை உள்ள படிச்சோம்னா கிருஷ்ணர் ஒரு பர்சன், அவருக்கு நம்ம பக்தி பண்ணலாம், அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிறது புரியும். ஓகே, அதனால யார் பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் கடவுள்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணலாம், பாகவதம் படிக்கலாம். இந்த பாகவதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல். நிச்சயமா ஒருத்தர் வீட்டுல பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதானம் 3மே இருக்கணும். 3மே என்ன பண்ண படிக்கணும். ஓகே,
இந்த பிரபாகர உரைகள் இருக்கு. இந்த பாகவதம் வந்து இதே மாதிரி 18 புத்தகங்கள் வரும் இந்த மாதிரி. இதோட விலை வந்து தமிழ்ல 8000 மட்டுமே, இங்கிலீஷ்ல 11,000 மட்டுமே. தெலுங்குல எவ்வளவு மாதாஜி? 6,300. தெலுங்கு ரொம்ப கம்மி. இங்க ஹிந்தியும் கம்மி தான் நினைக்கிறேன். ஓகே, ஹிந்தியும் கம்மி தான். ஸோ 6,000 அந்த மாதிரி சம்திங் வருது. ஓகே, ஸோ இது வாங்கிக்கிறோம் கட்டாயம். ஓகே, யார்கிட்ட இல்லையோ அதெல்லாம் பாகவதம் கட்டாயம் வாங்கிக்கிறோம். இப்போ ரீசெண்டாக ஹரிபிரியா மாதாஜி வாங்கியிருக்காங்க, வாங்கி டெய்லி படிக்கிறோம். ஓகே, 2வது ஸ்லோகம் போகலாம், 22வது ஸ்லோகம் போகலாம். ஸ்வம்னஹா சந்தர்ஷிதோ தாத்ரா துஷ்டரம் நிஷ்டித்ரிஷ்யதம் கலிம் சத்வஹரம் பும்சான் கர்ணதாரா இவார்ணவம். ஸ்ரீபடி. We think that we have met your Goodness. goodness by the willing of the providence, just so that we may accept you as the captain of the ship for those who desire to cross the difficult ocean of Kali, which deteriorates all the good qualities of the human being. Harini konjam padi. Perfect. The age of Kali is very dangerous for the human being. Human life is simply meant for self-realization. But due to this dangerous age, men have completely forgotten the aim of life. In this age, lifespan will gradually decrease. People will gradually lose their memory, finer sentiments, strength, and better qualities. A list of Anomalies. A list of the anomalies for this age is given in the 12th canto of this work. And so this age is very difficult for those who want to utilize this life for self-realization. The people who are busy with sense gratification, they completely forgot about self-realization. Out of madness, they frankly say that there is no need for self-realization, because they do not realize that this brief life is but a moment on a great journey towards self-realization. Thank you. Hare Krishna. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா எப்படி பொருளை நுகர்ச்சி பண்ணுறது அப்படி தான் இருக்குது. எங்கேயாவது எஜுகேஷன் சிஸ்டமில் ஸ்கூலில் நம்ம இந்த உடல் இல்லை ஆன்மா அப்படின்னு சொல்லி தராங்களா? அது பிரைமரி எஜுகேஷனாகவே இருக்காது. ஓகே, எல்லா எஜுகேஷனும் எதுக்கு இருக்குன்னா எப்படி இந்த புறங்களை நல்லா திருப்தி பண்ணலாம், நிறைய எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், இப்படி தான் எல்லாமே இருக்குது எஜுகேஷனு. அதனால் ரொம்ப ரொம்ப ரேரு, கிடையவே கிடையாது ஆக்சுவலாக. இந்த மாதிரி நம்ம ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை ஒன்றுலாம் என்ன, இந்த மாதிரி யாரும் சொல்லித்தரதே கிடையாது. இந்த யுகம் வந்து ரொம்ப மோசமான யுகம்னால கலியுகம் வந்து அதோடைய கேரக்டர்ஸ், அது குணநலங்கள்லாம் வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது, 12வது காண்டவில் இருக்குது. ஓகே, இது வந்து என்ன ஆகிடுமா, அல்பாயுஷு, ரொம்ப குறைஞ்ச காலத்திலே போயிடுவாங்க, மந்த புத்தினா இது பௌதிகமாக பயங்கர புத்தி இருக்கும், ஆனால் ஆன்மீகம் வரும்போது மந்த புத்தி. இதுக்கு எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்? காலைல சீக்கிரம் எந்திரிங்கன்னா எந்திரிக்க முடியுமா? எந்திரிக்கிறதே லேட்டாக எந்திரிக்க முடியும். ஒரு கல்ச்சரே எல்லாம் இல்லாமல் போயிடும். ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா இது கலியுகத்தோடைய பிரபாவம். போக போக கலியுகம் இன்னும் மோசமாகிட்டே இருக்கு. நம்ம புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஐயோ இப்படி இருந்தால் இப்படி ஆயிடுச்சே, நான் இருந்தப்ப எப்படி இருந்தது தெரியுமா, இப்போ இப்படி இருக்கே. இந்த மாதிரி புலம்பி பிரயோஜனம் கிடையாது. நம்ம என்ன ஸ்டெப்பு எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி யோசிக்கணும். அடுத்த பிறவி போகிறதுக்கு முன்னால நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துக்கணும் இல்லையா? நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க மாதாஜி? படிக்கிறீங்க, சாட் பண்றீங்க இல்லையா? இதுதான் கரெக்டான ஸ்டெப். இது இல்லைன்னா என்ன ஆகும்னா இது இன்னும் கலியுகம் மோசமாகிட்டே தான் இருக்கும். நம்ம பிளேம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. எல்லாம் இப்படி இருக்காங்களா அப்படி இருக்காங்களா, they will be like that only. அதை வச்சு இப்படிதான் பிரபாவம் இருக்குன்னு சொல்லி 12th காண்டல கொடுத்துட்டான். நிறைய முடி வளர்த்தாதான் அழகா இருக்கும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா அந்த கலியுகத்தோட கரெக்டாக மேட்ச் ஆகும். அதனால இந்த மாதிரி இந்த கலியுகத்துடைய பிரபாவம் இவ்வளவு இருந்தாலுமே, இவ்வளவு கெட்ட குணங்கள் இருந்தாலுமே தேவர்களே வந்து பிறக்கணும்னு சொல்றாங்க கலியுகத்துல. அது ஏன் அப்படி சொல்லணும்? டெமிகாட்ஸ் இருக்காங்க இல்லையா, இதை விட பன்மடங்கு உயரமா இருக்கிற அந்த தேவலோகத்துல இருக்க இந்திரன் சந்திரன் அந்த மாதிரி லோகத்துல இருந்து இங்க வந்து பிறக்கணுன்றான். இந்தியாவில் உள்ளவங்க என்ன சொல்றாங்க? யூஎஸ்க்கு போகணுன்றான்.
தேவர்கள் என்ன சொல்றாங்க? இந்தியா கவர்மெண்ட். ஏன் அப்படி சொல்லணும்? தேவர்கள் ஏன் அப்படி சொல்லணும்? ஆன்மீக பூமி. என்ன விஷயம்னா, அது இந்த கலியுகத்துல ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, கலே தோஷ நிதேராஜன் அஸ்திகேகோ மகான் குணா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்கம் பரம் பிரஜே. இந்த கலியுகத்துல வந்து இவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு. அது என்னது? சங்கீத ஐக்கியம். ஓகே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஸ்ரீமத் பாரதம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பத்தி குளோரிஃபை பண்ணக்கூடிய சங்கீதம். அதனால இதை வந்து ரிசர்ச் பண்ண போறாங்க. அதுதான் அல்டிமேட் குட் வந்து பண்ண முடியும். ஒரு ஸ்லோகோட அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, மத்தேக பந்தோ மத் சங்கீத் மத்குரு மன்மகாதனா மன்னிஸ்தாரக்க மத்பாக்யம் மதானந்த நமஸ்துதே. ஸ்ரீமத் பாரத குளோரிஃபை பண்றாரு ஒரு பெரிய ஆச்சாரியார். மத்தேக பந்தோ என்னுடைய ஒரே நண்பன் ஸ்ரீமத் பாகவன் தான். மத் சங்கீத் என்னுடைய கம்பானியன், என் கூட ஒருவர் ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, மத்தேக பந்து மத் சங்கீத் மத் குரு என்னுடைய குரு யாரு? ஸ்ரீமத் பாகவதன். மன் நிஸ்தாரக்கா என்னை விடுதலை கொடுக்கிறவர் எனக்கு ஸ்ரீமத் பாகவதம். மன் நிஸ்தாரக்கா மத் பாக்யம் என்னுடைய பாக்கியம் ஸ்ரீமத் பாகவதம். மத் ஆனந்தம் என்னுடைய ஆனந்தம் வந்து ஸ்ரீமத் பாகவதம். இந்த மாதிரி குளோரிஃபை பண்றாரு. ஓகே, அதனால இது வந்து நைமிசாரண்யம் உள்ள சேஜஸ்லாம் என்ன பண்றாங்க, சூத்த கோஸ்வாமி வந்து தலைவரா தேர்ந்தெடுத்து, ஏன்னா சூத்த கோஸ்வாமி வந்து முழுவதுமா உணர்ந்த ஒரு பக்தர். அதனால அவரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட கேட்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்தது போலாம். 23 குருஹி யோகேஸ்வரே கிருஷ்ணே பிரம்மண்யே தர்ம வர்மணி ஸ்வாம் காஸ்தாம் அதுனோபேதே தர்மாகம் சரணம் கதஹ. மாதாஜி படிங்க, மாதாஜி ஸ்வேதா மாதாஜி படிங்க. யோக சக்திகளுக்கும் எஜமானரும் பரம சத்தியமுமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது சொந்த வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்று விட்டதால் சமய கொள்கைகள் இப்போது யாரிடம் சென்று அடைக்கலம் புகுந்துள்ளன என்பதை தயவு கூர்ந்து எங்களுக்கு கூறுவீராக. இது 6வது கொஸ்டின். ஓகே, இது 6வது கொஸ்டின் கேட்கிறார். எல்லா ரிலிஜனும் போயிடுச்சே, எங்க போயிடுச்சுன்னு கேட்கிறார். எங்க போய் செல்டர் பண்ணாங்கன்னு கேட்கிறார். படிங்க மாதாஜி, பர்பட் பண்ணுங்க. முக்கியமாக சமயம் என்பது பரமபுருஷரால் தாமாகவே வகுக்கப்பட்ட சட்டங்களின் தொகுப்பாகும். எப்போதெல்லாம் சமய கொள்கைகள் துஷ்பிரயோகம் அல்லது அலட்சியம் செய்யப்படுகின்றனவோ அப்போதெல்லாம் பரமபுருஷர் தாமாக தோன்றி சமய கொள்கைகளை சகிலைப்படுத்துகின்றார். இது பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நைமிஷாரண்ய முனிவர்கள் இங்கு இக்கொள்கைகளை பற்றி விசாரணை செய்கின்றனர். இக்கேள்விக்குரிய பதில் பின்னால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் பரமபுருஷரின் தெய்வீகமான ஒளி சொரூபமாகும். ஆகையால் இது உன்னத அறிவு மற்றும் சமய கொள்கைகளின் முழுமையான பிரதிநிதியாக உள்ளது. ஸோ இது 6வது கேள்வி. ஓகே, மொத்தம் 6 கேள்வி கேட்குறாங்க. இந்த 6 கேள்விக்கு பதில் தான் ஸ்ரீமத் பாகவதம். 6 கேள்விக்கு பதில் தான் 18,000 ஸ்லோகம். ஓகே, இதுதான் அந்த 6 கேள்வி. என்ன தெரியுமா, ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த 6 கேள்வியும் ஒரு தடவை பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க, அப்சல்யூட் அண்ட் அல்டிமேட் குட் ஃபார் த பீப்புள் இன் ஜெனரல். எல்லா மக்களுக்கும் நன்மை பயக்கிறது என்னது? எல்லா மக்களுக்கும் நன்மை பயக்கிறது என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகே, 2வது கேள்வி, எல்லாரோட இதயமும் எப்ப வந்து முழுவதுமா திருப்தி அடையும்? எல்லாருடைய இதயமும் எப்ப ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆகும்? 2வது கேள்வி. 3வது கேள்வி பாருங்க, ஏன் கிருஷ்ணர் வந்து தேவகியோடைய வயிற்றில் வசுதேவனுடைய பையனா பிறந்தார்? 3வது கேள்வி. இதுல முக்கியமான கேள்வி. ஓகே, 4வது கேள்வி பாருங்க, அவர் என்னென்ன புருஷாவதாரங்கள் பண்ணாரு பகவான்? 3 புருஷாவதாரத்துல என்னெல்லாம்? இல்ல புருஷாவதாரம், அது லீலாவதாரம். புருஷாவதாரம் என்னது? அது குணாவதாரம்.
புருஷாவதாரம் வந்து மகாவிஷ்ணு, காரணவதக சாய் விஷ்ணு, கர்ப்பவதக சாய் விஷ்ணு, க்ஷீரவதக சாய் விஷ்ணு. இந்த புருஷாவதாரம் பத்தி கேட்கிறாங்க. அப்புறம் அஞ்சாவது கேள்வி வந்து லீலாவதாரம். எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் பண்ணாரு, என்ன அருமையான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க. ஆறாவது கேள்வி என்னன்னா, கிருஷ்ணர் போனதுக்கு அப்புறம் எல்லா மதங்களும் போயிடுச்சே, இப்ப என்ன பண்றது நாங்க அப்படி சொல்லி கேட்கிறாங்க. இப்ப எங்க போய் மதங்கள்ல வந்து நம்ம இது பண்ண, மதங்கள்லாம் புரியுது இல்லையா? வாட் இஸ் தர்மா? தர்மானா என்னது? தர்மானா என்னது? கோட் ஆஃப் கண்டக்ட். அப்புறம் தர்மானா என்னது? ரிலிஜன். கரெக்டா? ரிலிஜன். நிறைய ரிலிஜன் இருக்கு இல்லையா? ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன். நம்ம இந்த ரிலிஜனை ஃபாலோ பண்றோம். நீங்க சொல்லுங்க, நம்ம என்ன ரிலிஜன்? ஆக்சுவலா யாரும் கேட்டாங்கன்னா என்ன சர்டிஃபிகேட் எழுதுறீங்க? ஹிந்து தான் எழுதுறோம். நம்ம ஹிந்து தான் எழுதுறோம். நம்ம வந்து சனாதன ரிலிஜன் கிடையாது. நம்ம என்ன ரிலிஜனு? ஹிந்து. பாகிஸ்தான் என்ன ரிலிஜன் ஃபாலோ பண்றாங்க? அப்புறம் யூஎஸ் என்ன ரிலிஜன் ஃபாலோ பண்றாங்க? கரெக்டா? இதான் ரிலிஜன் சொல்றாங்க இல்லையா? ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ரிலிஜன்ங்கிறது, மதம்ங்கிறது மனிதனுடைய நம்பிக்கை. நம்மள ஹிந்துன்ற பேரே வந்து முஸ்லிம்காரங்க வாயில வந்து சிந்து நதின்னு வாயில வராது. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, சிந்து நதியை ஹிந்து, அந்த நதிக்கு பப்பரம் உள்ளவங்கள சிந்து சிந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஹிந்துன்னு சொன்னாங்க. இப்படிதான் அந்த பேரே ஹிந்துவே வந்து. நம்மளுடைய உண்மையான தர்மம் என்னன்னா சனாதன தர்மம். ஓகே, அதனால தர்மம்னா என்னன்னா, பகவான் சொன்னதுதான் தர்மம். பகவான் என்ன சொல்றாரு அதான் தர்மம். ஓகே, தர்மம் தோ சாக்ஷாத் பகவத் பிரணித்தம். அதனால உங்க தர்மம் என்ன, என் தர்மம் என்ன? முஸ்லீம்ஸ் வந்து மாடு சாப்பிடுவாங்க, ஹிந்துஸ் வந்து மாடு புனிதமா நினைப்பாங்க, முஸ்லீம்ஸ் வந்து பன்றியை வந்து இது தொட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு தர்மம். ஆனா பகவான் என்ன சொன்னாரோ அதான் உன்னதமான தர்மம். ஓகே, அதனால நம்ம தர்மம் என்னன்னா சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்ன? பெர்மனன்ட். என்ன சொல்லுங்க அப்ப சனாதன தர்மம் என்னது? கரெக்ட். சரி, அப்புறம் வேற யாரு? சனாதன தர்மம் என்ன? எங்க வரீங்க? சனாதன தர்மம் என்ன? அது ஓகே பிரபு, சொல்லுங்க. சொல்லுங்க பிரபு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. வீட்டில் போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. அவர்களுடைய வர்ணங்கள் படி செயல்படுவது. வர்ணங்கள் படி செயல்படணும். சரி, அப்புறம் சச்சிதானந்த விக்கிரகம். சச்சிதானந்தா அவரை கும்பிடுறது. சச்சிதானந்தா. ஹரே கிருஷ்ணா. உன் கருத்து என்ன இலக்கிஸ்ரீ? நீ சொல்லிட்டு வேற யாரும் சொல்லல சொல்லி. சரி சொல்லு. கனெக்ட் பண்ணிட்டு சனாதனம். ஓகே, சனாதனா எட்டர்னல் பெர்மனன்ட். சனாதனம் யாரு? கிருஷ்ணா சனாதனம். ஓகே, நம்மளும் சனாதனம், நம்மளும் எட்டர்னல். நமக்கு அழிவு கிடையாது. இந்த பாடி தான் என்னது, இறந்து போயிடும். ஆனா நம்மளும் சனாதனம். ரெண்டு சனாதனத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுவும் சனாதனம். எனக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு முறையும் சனாதனம். அதனால இது தர்மம் வந்து சனாதன தர்மம். புரியுதா உங்களுக்கு? யாரெல்லாம் சனாதனா? கிருஷ்ணரும் சனாதனா தான், நம்மளும் எட்டர்னல் தான். ரெண்டு பேருக்குள்ள உறவு முறையும் எட்டர்னல். அப்ப நம்ம இப்ப உறவு முறை எப்படி இருக்கு? நமக்கு வீட்டுல நம்ம குடும்ப தலைவர், உறவு முறை மாறிடுச்சு இல்ல. இப்ப இது என்ன தர்மம்? அப்ப இது உண்மையான தர்மம் கிடையாது. இது இந்த உடல் இருக்க வேண்டிய தர்மம். உடல் விட்டாச்சுன்னா இந்த தர்மம் முடிஞ்சிச்சு. போன பிறவில வேற ஏதாவது தர்மம் வந்துச்சு. கரெக்டா? போன பிறவில யாரோ மனைவி, யாரோ கணவன், அவ்வளவுதான். இந்த பிறவில வேற யாரோ. சோ சனாதன தர்மம்னா, எட்டர்னல் தர்மம்னா நமக்கும் கிருஷ்ணருக்கு உள்ள ஒரு தர்மம். இதை பிரிக்க முடியுமா யாராவது? இதை யாராவது பிரிக்க முடியுமா? இந்த சனாதன தர்மத்தை யாராவது பிரிக்க முடியுமா? கிடைக்கிட்ட இதை நான் பிரிச்சிருவேன்னு சொன்னாலும் பிரிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது வந்து எனக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு முறை. புரியுதா உங்களுக்கு? அறிக்கை விடுறதுனாலயோ இல்ல சொல்றதுனாலயோ என்ன பண்ண முடியாது. இதை ஒருத்தரால பிரிக்க முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். இப்ப ரெண்டாவது சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஓகே, வியாசவாச இதீஷம் பிரஷ்ன சம்பிருஷ்டோ விப்ராணாம்
ரௌமஹர்ஷனை प्रतिपूज्य वशस्तेषा प्रवक्तुम् उपचक्रमे. சத்யா மாதாஜி தெலுங்குல வச்சிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க. அந்த புக்கை வந்து பாஸ் பண்ணுங்க மாதாஜி. புக்கு துளசி மாதாஜி ஒரே வருஷம் புக் மாத்திரம் கொடுங்க. மெதுவா மெதுவா நல்லா பத்திரமா வச்சுக்கோங்க. புக்கு கொஞ்சம் இது வந்துருச்சு. இல்ல இது மாத்திரம் டிரான்ஸ்லேஷன் வர படிங்க. கத்தி படிங்க. டிரான்ஸ்லேஷன் படிங்க. படிச்சிங்களா? டிரான்ஸ்லேஷன் படிச்சிங்களா? தேங்க்யூ. புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி கொடுங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்க புக்கு வாங்கிக்கோ. சரி, உக்ரஸ்ரவாங்கிறது இன்னொருத்தர் பேர். அவர் பேர் சூத கோஸ்வாமி, இன்னொரு பேர். ஓகே, அவர் வந்து ரோமகிருஷ்ணனோட பையன். ஓகே, அவர் இந்த மாதிரி கேள்வி கேட்டவன மகிழ்ச்சி ஆகிட்டார். ஜென்ரலாகவே குரு வந்து எப்படின்னா ரொம்ப சின்சியராக கேள்வி வந்ததுன்னா மகிழ்ச்சி ஆயிடுவான். ஓகே, சும்மா குருஜி குருஜி வாங்க குருஜி போங்க இதெல்லாம் வந்து இது கிடையாது. ஜீனாலே தப்பான இதுதான். ஜீனாலே தாட்லெஸ். ஓகே, சும்மா குரு குரு வா இங்கே வா, தெலுங்குல சொல்லுவாங்களா குரு வாடா குரு, இதெல்லாம் கிடையாது. ஓகே, குருனா 3 குணங்களுக்கு மேல உள்ளதான் குரு. ஓகே, அதனால இங்க ரோமகிருஷ்ணர் வந்து அவர் பையன், அவருடைய பையன் வந்து சூத கோஸ்வாமி. அவர் முழுவதுமா என்ன திருப்தி ஆயிடுச்சு. ஓகே, ஏன் திருப்தி ஆயிட்டாரு? நல்ல பெர்ஃபெக்ட் கொஸ்டின்ஸ். அவர் வந்து உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில உன்னதை வந்து புரிஞ்சுக்கணும், செல்ஃப் ரியலைசேஷனை புரிஞ்சுக்கணும், தன்னை உலகெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கேள்வி கேட்டதுனால ஹாப்பி ஆயிடுறாரு. ஓகே, அவர் என்ன பண்றாரு? தேங்க் பண்றாரு. கேள்வி கேட்டதுக்கு தேங்க் பண்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் ரிப்ளை பண்றாரு. 6 கேள்விக்கும் பதில் சொல்றதுதான் இந்த ஹோல் ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்ருதவாச யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் தைபாயனோ விரஹ காத்தர அஜுஹாவா புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேடோஸ் தம் சர்வபூதா ஹ்ருதயம் முனிம் அநாதோஸ்மி அநாதோஸ்மி. இப்போ யார் படிக்கலனோ மாதாஜி ஹரிப்பிரியா மாதாஜி படிங்க. Translation. Srila Sutta Goswami said, "Let me offer my respectful obeisances unto the great sage Sukadeva Goswami, who can enter the hearts of all. When he went away to take up the renounced order of life sannyasa, leaving home without undergoing reformation by the sacred thread or the ceremonies observed by the higher castes, his father Vyasadeva, fearing separation from him, cried out, 'Oh my son, indeed, only the trees which were absorbed in the same feelings of separation echoed in response to the bereaved father.'" அந்த சுகதேவ கோஸ்வாமி பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே என்ன கிளம்புறாரு? அப்படியே காட்டு கிளம்புறாரு. பிறந்த பையன் அப்படியே கிளம்புறாரு. ஏன்னா 16 வருடங்கள் அம்மாவுடைய வயிற்றே இருப்பாரு, வெளியே வர மாட்டேன்னு சொல்லிடுவார். பகவானே என்ன சொல்லுவார்? நீ வெளியே வா, உன்னை மாயா பிடிக்காதுன்னு சொன்னா வெளியே வருவார். வயிற்றுல இருக்க வரையும் மாயா கிடையாது. ஓகே,
ஸோ அதனால அவர் வெளியே வந்தோன்னு என்ன பண்ணுவார், கிளம்புவார். ஆனால் வியாசர் என்ன பண்ணார், பின்னாலே வந்து அழுதுகிட்டே வருவார். நில்லு. ஏன்னா அந்த பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா செரமனிலாம் பண்ணுவாங்க, பியூரிஃபிகேட்டிவ் செரமனி, சுத்தம் பண்ணுற செரமனி பண்ணுவாங்க. அதை கூட பண்ணலை. அவருக்கெல்லாம் பிராமணர்லாம் சேக்ரெட் செரமனி பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஓகே, இது பண்ணாமலே அவர் கிளம்புறார். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு குருவை நாடி போய் அவர் என்ன பண்ணோம், அந்த சேக்ரெட் இது போட்டுக்கணும். பிராமணர்கள், சத்திரிகள், வைசியர்கள் 3 பேருமே என்ன பண்ணுவாங்க, த்விஜா அப்படின்பாங்க. என்ன சொல்லுவாங்க, த்விஜா. த்விஜானா 2 பிறவி. பிறக்கும் போது எப்படி எல்லாருமே சூதரர்கள் தான். ஓகே, 2வது பிறவி வந்து குரு வந்து என்ன பண்றாரு, கண்ணை திறந்து வைக்கிறார். ஓகே, அதனால என்னன்னா 2வது பிறவி கிடைக்கும். அவருடைய நாமங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இஸ்கான்ல வந்தாலுமே என்ன ஆகும், நம்ம நாமெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். என் பேர் சுந்தரராமன், எனக்கு இனிஷியேஷன் கொடுத்தப்ப என்ன ஆயிடுச்சு, சுந்தர முராரி தாசா, கிருஷ்ணனுடைய பேரில் வந்து சேவகன் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி 2வது பிறவி தான் கரெக்டான பிறவி. முதல் பிறவி என்னது, கலோ சூத்திர சம்பவா. எல்லாருமே கலியுகத்தில் வந்து நம்ம கேஸ்ட்டுக்கு வேணால் நம்ம காட்டிக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு, பட் ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே சூத்திரர்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்க சூத்திரர்கள்னு? உண்மையான பிராமின் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, அவங்களுடைய ஏதாவது நீங்கள் எப்பயாவது சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 200 வருடங்களுக்கு முன்னால், 150 வருடங்களுக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரன் டயத்தில் ஒரு சண்டை வந்துச்சு. ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கும் ஒரு இன்னொருத்தருக்கும் சண்டை வந்துச்சு. 2 பேரும் சண்டை போடுறாங்க இங்கிலீஷில். அப்போ அங்கே ஒரு பிராமணர் வந்துட்டு இருக்கார். அவருக்கு அந்த பாஷை தெரியாது, அவருக்கு தெரிஞ்சது பெங்கால் தான் தெரியும். ஓகே, பெங்கால் சான்ஸ்கிரிட் தெரியும். அவர் அந்த 2 பேரும் சண்டை போடுறது கோர்ட்டில் போயிடுச்சு. கோர்ட்டு கேஸ் போகுது. அப்போ கோர்ட்டில் ஜட்ஜி கேட்குறாரு, யார் வந்து உங்களுக்கு அத்தாட்சின்னு கேட்குறாரு, சாட்சி யாருன்னு கேட்குறாரு. அப்போ இந்த பிராமணரை கூப்பிடுறாங்க. அந்த பிராமணர்கிட்ட நீங்கள் தான் பார்த்தீங்களா சண்டைன்னு கேட்குறாங்க. பெங்காலில் கேட்குறாங்க. ஆமாம் நான் பார்த்தேன், சண்டை போட்டாங்க 2 பேரும், என்ன பேசிக்கிட்டாங்க கேட்குறாங்க. அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு, லாங்குவேஜே தெரியாது. ஓகே, இதான் பிராமணன். ஒரு வட்டம் கேட்டால் போதும், ஏன்னா என்னோட மனசில் பதிஞ்சு. அதனால் இந்த கலியுகத்தில் நம்மளும் பிராமணா மாறலாம், அது முடியாது. ஆக்சுவலாக இது என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி இந்த வர்ணாசிரம சர்மம் என்ன ஆயிடுச்சு, இறந்து போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. இந்த வர்ண ஆசிரமம் யார் கிரியேட் பண்ணா, கிருஷ்ணா தான் கிரியேட் பண்ண. என்ன ஸ்லோகம் அது பகவத்கீதையில, சாத்துர்வர்ண மயா சிஸ்டம் எல்லாம் கத்தி சொல்லலாம். குணகர்ம விபாகஷா தஷ்யகத்தாரம் அபிமா வித்யகந்தாரம் அப்ஜயம் 4வது சாப்டர்ல இருக்கு, படிக்கணும் பகவத்கீதை. ஓகே, அதனால இந்த வர்ணங்கள் கிரியேட் பண்ணி ஆசிரமம் கிரியேட் பண்ணாலும் இந்த கலியுகத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு, கேஸ்டா மாதிரி கெட்டு போயிடுச்சு. ஓகே, அதனால இது திருப்பி ரிவைவ் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும், நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரத்தை நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கணும். சேர்த்துட்டா என்ன ஆகிடும், நம்மளுடைய மற்ற எல்லா தோஷம் போயிடும். எல்லா தோஷங்கள் நம்ம கூட வந்துட்டே இருக்கும். ஓகே, என்னென்ன தோஷம் இருக்கோ அத்தனை தோஷம் நம்ம வரும் கலியுகத்தில். ஓகே, அதனால எல்லா மனிதர்களும் பியூரிஃபிகேட்டிவ் ப்ராசஸ் கோத்ரூ பண்ணணும். ஆனால் இந்த கலியுகத்தில் பியூரிஃபிகேட்டிவ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி நாம சங்கீர்ணம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு நாம சங்கீர்த்தனை பண்ணால் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வைஷ்ணவ மாறிடுவார். எப்படி மாறிடுவார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராமணனுக்கு மேலே போயிடுவார். அவர் நாயை திங்கிறதா இருந்தாரே முதல்ல, இப்போ எப்படி ஆகிட்டாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக மாறிட்டார். இதுக்கு யார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிரபாகர் வந்து இந்த இஸ்கான் ஹரே கிருஷ்ண இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணல. நல்லா உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்கலாம் கூப்பிட்டு நீங்களா எல்லாம் சேன் பண்ணணும், நம்ம எல்லாம் வாழ்க்கையை நடத்தணும், நல்லா நடத்தணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லல. சொன்னாலும் கேட்க ரெடியா இல்லை யாருமே. எல்லாம் எந்த முகத்தில் இருந்தாங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் எந்த முகத்தில் இருந்தாங்க, அப்பயே யூஎஸ் முகம் தான், அமெரிக்கா முகம் தான். ஓகே, அதனால் அமெரிக்காவில் போயிட்டு பிரபுபாதர் கப்பலில் போய் என்ன பண்ணுறாரு, அங்கே பிரயாணம் பண்ணி அங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே உள்ள மக்களுக்கு ப்ரீச் பண்ணுறாரு. பெரிய பெரிய பார்லிமெண்ட், பெரிய பெரிய உயர்ந்த மக்களுக்கு ப்ரீச் பண்ண முடியல. அங்கேயும் அங்கே யார் ரோட்டில் இருப்பாங்கல்ல, எதுவுமே எல்லாம் விடப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அனாதையாக இருப்பாங்க, வீட்டை விட்டு ஓடி இருப்பாங்க, அவங்க தான் வராங்க. ஹிப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள. ட்ரக் அடிக்ஷன், எல்லா விதமான கெட்ட பழக்கமும் அவங்களுக்கு. இந்த மாதிரி பெண்கள் பழக்கம், தண்ணி அடிக்கிறது, எல்லா கெட்ட பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க தான் கிளாஸ் வந்து உட்காரோம். அவங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல வைக்கிறார். அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னால் என்ன பெனிஃபிட்டு, நான் எல்ஐசி சாப்பிட்டா நான் ஹையாக போகிறேன், நான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொன்னால் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அது பிறப்பா சொல்கிறார், இது சாப்பிட்டீங்கன்னா அதோட ஹையாக போகணும் அப்படின்ட்டு. இப்படி தான் அவங்களுக்கு பேசினா புரியும்.
இப்படி பேசி புரிய வச்சு அவங்களை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்ன உடனே என்ன ஆயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவோட்டியா மாறிட்டாங்க. இங்க இந்தியாவுக்கு வந்து இறக்குறாங்க, இந்தியாவுக்கு எல்லாம் வராங்க, எல்லாம் நல்லா வேஷ்டி, இது வேஷ்டி, அப்புறம் இந்த குர்தா இதெல்லாம் போட்டு சாரி கட்டி லேடிஸ்லாம் மாதாஜிஸ்லாம் குழந்தைங்களாம் ரொம்ப அழகா திலக்கு போட்டு அப்படி வந்து இறங்குறாங்க. இந்தியாக்காரங்களாம் பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் என்ன நம்ம ஊருக்கார மாதிரி எதுனா வெள்ளையா இருக்காங்களே சொல்லி. ஓகே, அவ்வளோ தூரம் சூப்பராக பாப்புலர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் தான் இந்தியா பரவிச்சு. ஓகே, என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, யார் வேணா என்ன இல்லலாம் நம்மளுடைய வர்ணத்தை மாற்றிக்கலாம். ஓகே, அவர் வந்து இந்த ஹரிகிருஷ்ண மந்திரம் வந்து ஒன்லி ஒரு பர்டிகுலர் கேஸ்ட் மட்டும் தாங்க சேன் பண்ணணும், அப்படி கிடையாது. யாருனாலும் சேன் பண்ணாலும் ரிசல்ட் உண்டு. தீயில குழந்தை கை வச்சதுன்னா தீ பார்க்குமா, குழந்தை தான் கை வச்சிருக்கு சுட வேணாம் அப்படின்னு சொல்லுமா தீ? யாரு தொட்டாலும் என்ன தீ சுடத்தான் செய்யும். அதே மாதிரி தான் யாரு சேன் பண்ணாலும் ரிசல்ட் வந்துடும். they will become perfect gentleman. perfect gentleman புரியுதுல? 4 விதமான ஒழுக்க விதிமுறைகளை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. என்னது அது? நீங்க என்னென்ன சின்ஃபுல் ஆக்டிவிட்டி சொல்றீங்களோ அது எல்லாம் இந்த 4க்குள்ள வந்துடும். மொத்தமே 4 பாவகாரியம் தான். அது என்ன பாவகாரியம்? மாமிசம் சாப்பிடுறது ஃபர்ஸ்ட். மாமிசம் சாப்பிட பாவமா? பாவம் தான். ஓகே, அவரை வரிசையா வரலாம். அப்புறம் தவறான உறவு கொள்றது, மேரேஜ் இல்ல, மேரேஜ் இல்லாம அப்புறம் வீட்டுல படுக்கோங்க, மேரேஜ் இல்லாம இன்னொரு பெண்ணோட தொடர்பு கொள்றது. ஓகே, இது 2வது பாவகாரியம். 3வது சூதாடுறது. நிறைய சூதாட்டம் இருக்குல்ல, கார்டு விளையாடு, சும்மா தானே இருக்கேன், கார்டு விளையாடு, நிறைய ரம்மி விளையாடுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருதுல, ரம்மி விளையாடுங்க, நிறைய சூதாட்டங்கள். அப்புறம் போதைப்பொருள் அனுப்புறது. இந்த 4 விதமான கெட்ட பழக்கம் எல்லாம் இல்ல, இது எல்லாம் இருந்துதான் அயல்நாட்டுக்காரங்களுக்கு. ஆனா ஹரிகிருஷ்ணா சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சு, பிரபுபாதா எதையும் விடுன்னு சொல்லவே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா விட்டாங்க. அதனால என்னென்ன பாவகாரியங்கள் இருக்கோ அது எல்லாம் என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும். நம்ம முக்கியமா என்ன படிச்சுக்கணும், நாமத்தை படிச்சுக்கணும். நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா பிரபு பார்த்து பாகவதம் வந்து ஹரே கிருஷ்ணா தனபாடம் தான் நீங்க லாஸ்ட் டைம் பார்த்து. ஹரே கிருஷ்ணா. சரி, நாமத்துக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். அதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணிருக்காரு, இந்த முகமதியன் ஃபேமிலியில பிறந்த ஒருத்தர், முஸ்லீம் ஃபேமிலியில பிறந்த ஒருத்தரை நாமாச்சாரியரா மாத்திட்டார். ஹரிதாஸ் தாக்கூர் நாமத்துக்கே தலைவர். ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே என்ன பண்ணுவாரு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கனால அந்த முஸ்லீம்காரர் என்ன பண்றாரு, நாமாச்சாரியரை மாத்திடுறாரு. அதனால இந்த நாமத்தை சொல்றதுக்கு இந்த குளத்துல பிறந்திருக்கணும், இல்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா தான் சொல்ல முடியும், இப்படி இருந்தா தான் சொல்லும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாரு சொன்னாலும் என்ன கிடைக்கும், ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும். எப்படி ஒரு குழந்தை தீயை கை வச்சாலும் தீ சுடுதோ, அதே மாதிரி நாமத்தை யார் சொன்னாலும் என்ன கிடைக்கும், ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும். நமக்கு என்ன வேணும், சின்சியாரிட்டி அண்ட் சீரியஸ்னஸ். இது இருந்தா தான் என்ன ரிசல்ட் வரும். ஓகே, அடுத்து போலாம், 3வது ஸ்லோகம் போலாம். யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்மதீபம் அதிதிதிர்ஷ்யதாம் தமோஹந்தம் சம்சாரிணாம் கருணயாஹ புராணகுஹ்யம் தம் வியாசசோனும் உபயாமி குரும் முனினா. ஸ்லோகம் யஸ்வானுபாவமகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்மதீபமதிதிர்ஷ்யதாம் தமோஹந்தம் சம்சாரிணாம் கருணயாஹ புராணகுஹ்யம் தம் வியாசசோனும் உபயாமி குரும் முனினா. யார் படிக்கல இன்னும்? இந்த மாதா படிக்கிறாங்களா? நான் மாதாஜி, அந்த மாதாஜி படிக்கிறேன். அவங்க பேர் என்ன? சாதனா படிக்கிறாங்க. தேவரை
Let me offer my respectful obediences unto you, Sukha, the spiritual master of all sages, the son of Vyasadeva, who out of his great compassion for those gross materialistic who struggle to cross over the darkest regions of material existence, spoke this most confidential supplement to the cream of Vedic knowledge after having personally assimilated it by experience. பை எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப தனப்பாளன் படிக்க சொல்லுங்க. மொழிபெயர்ப்பு இது பரப்பட் படிங்க. ஸ்ட்ரக்சர் எடுத்து வரலையா? படிப்பியா? அங்கேயிருந்து படிக்கிறோம். மொழிபெயர்க்கு அடுத்து அந்த இது மூடர்களுக்கு எல்லாம் ஆன்மீக குருவும் வியாசதேவன் முதல்வருமான அவர் சுகர் பௌதிக வாழ்வின் இருள் சூழ்ந்த பிரதேசங்களை கடக்க போராடும் ஆழ்ந்த பௌதிகவாதிகளின் மீதுள்ள பெருங்கருணையினால் வேத அறிவின் சாரமாகிய இந்த மிக ரகசியமான புராணத்தை சுயமாக கிரகித்து அனுபவித்து பின் பேசினார். அவரை நான் வணங்குகிறேன். தேங்க்யூ. அம்மாட்ட வணங்குறேன். நீங்கள் படிப்பீங்களா? நான் மொழி அது அடுத்தது படிங்க. டிஸ்பிளேயா? பொருள். இப்பத்தியில் ஸ்ரீல சூதர் கோஸ்வாமி ஸ்ரீமத் பாகவதத்தின் முழு முன்னுரையும் சுருக்கி கூறுகிறார். ஸ்ரீமத் பாகவதம் வேதாந்த் சூத்திரங்களின் மீதான இயற்கையான வியாக்கியமானமாகும். வேதாந்த் சூத்திரங்கள் அல்லது பிரம்ம சூத்திரங்கள் வேத அறிவின் சாரம்சத்தை மட்டும் அழிப்பதற்காக ஸ்ரீல வியாசதேவரால் தொகுக்கப்பட்டதாகும். ஸ்ரீமத் பாகவதம் இந்த சாராம்சத்திற்கு அளிக்கப்பட்ட இயற்கையான விளக்கமாகும். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி வேதாந்த் சூத்திரத்தை பூர்ணமான உணர்ந்த குரு என்பதால் விளக்க உரையான ஸ்ரீமத் பாகவத்தையும் அவர் சுயமாகவே உணர்த்துகிறார். மேலும் அறியாமையை முழுமையாக கடந்துவிட விரும்பும் குழம்பியுள்ள பௌதிகவாதிகளின் மீதுள்ள எல்லையற்ற கருணையினால் பரம ரகசியமான இந்த அறிவை முதல் முறையாக அவர் பேசினார். அதனால இங்க பாத்தீங்கன்னா யாருமே இந்த உலகத்துல ஹாப்பியா இல்லை. ஓகே, பிரம்மா வந்தாலும் சரி, ஒரு எறும்பா இருந்தாலும் சரி, என்ன பண்றாங்க, எல்லாரும் ஹாப்பினஸ் போய் ஓடுறோம். ஆனா ஹாப்பினஸ் யாருக்குமே கிடைக்கல. ஓகே, ஏன்னா என்ன ஆயிடும், ஏன் ஹாப்பினஸ் கிடைக்கல? எப்படி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இருட்டான கிணத்துல விழுந்தான என்ன ஆகும்? அவங்க படைக்க முடியுமா? இருக்கிறது முடியாது. அந்த மாதிரி தான் கம்பேர் பண்றாங்க இந்த உலகத்தை. ஓகே, பதம் பதம் எத்து பதம் தான் தேசம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் டேஞ்சர் இருக்கு. ஓகே, நம்ம நெகட்டிவா பார்க்கல, அதான் உண்மையான நிலைமை. ஏன்னா துக்காலே மசாசம் கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த உலகத்துல எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி கிருஷ்ணர்கிட்ட யார் டிபெண்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹாப்பினஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில என்னதான் மிஞ்சும்? ஏமாற்றம் தான் மிஞ்சும். எதிர்பார்த்து என்ன ஆயிடும்? ஏமாற்றம் ஆயிடும். அப்ப ஹாப்பி ஆயிடலாம், இப்ப ஹாப்பி ஆயிடலாம்னு சொல்லி ஒரு ஸ்டெப்லையும் நம்ம எடுத்து வைப்போம். ஆனா முழுவதுமான ஹாப்பினஸ் கிடைக்கவே செய்யாது. எப்படி கழுதைக்கு முன்னால புல்லு போட்டுருக்காங்க இல்லையா, அந்த கழுதை என்ன பண்ணும்? அதை சாப்பிடலாம் போகும், கடைசி வரையும் சாப்பிட முடியாது. பொதியை இறக்கி வச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சோண்டு கொடுப்பாங்க, அதுதான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில ஹாப்பி ஆயிடலாம் போயிட்டே இருப்போம். ஹாப்பினஸ் எப்பதான் கிடைக்கும்? டெம்பரரியா கொஞ்ச நேரம் ஹாப்பினஸ் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. தண்ணியில முக்கிய இருக்கிறாங்கல்ல, முக்கும் போது எப்படி இருக்கும்? மூச்சு விட முடியாது. கரெக்டா? எடுத்த உடனே அந்த ஹாப்பினஸ் தான். ஓகே, அவன் திருப்பி முக்கிடுவாங்க. வீக் டேலாம் அடி ஆபீஸ்ல, வீக் கொஞ்ச நேரம் ஹாப்பினஸ் ஆகும். இதே மாத்திக்கணும். ஓகே, இப்படிதான் எல்லா லைஃப். இப்படிதான் சின்ன வயசுல இருந்து எல்லாமே படின்னு சொல்லிட்டு அது ஹாப்பினஸ், பெர்மனன்ட் ஹாப்பினஸ் நோக்கி தான் நம்ம போறோம். ஆனா பெர்மனன்ட் ஹாப்பினஸ் இங்க இந்த லோகத்துல கிடையாது. அதனால எப்படி இந்த லோகத்துல வாழ்ந்தா ஹாப்பி ஆகலாங்கிறதா பகவத்கீதை சொல்லியிருக்காங்க. யூ கேன் பி ஹாப்பி இன் திஸ் வேர்ல்ட்.
பட் இஃப் யூ ஆக்ட் அக்கார்டிங் டு கிருஷ்ணாஸ் ஆர்டர்ஸ், கிருஷ்ணாவுடைய ஆணை எப்படி நடத்தோம்னா இந்த உலகத்துல எப்படி இருக்கலாம், ஹாப்பியா இருக்க முடியும் ஒருத்தரால. ஓகே, இந்த 9 கேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாடியில 9 கேட்ஸ் இருக்கு, 1 2 3 இந்த மாதிரி 9 கேட்டு இந்த உடல்ல. ஓகே, 4 5 மேலே வந்து 5 வந்துருது. ஓகே, மற்றெல்லாம் 4 இருக்கு, 9 கேட்டு. இந்த 9 கேட்ல வாழ்ற ஒரு உயிர்வாளி எப்படி ஹாப்பியா இருக்கலாங்கிறது எதுல சொல்லியிருக்காங்க, பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் பகவத்கீதை படிக்கணும். நான் ஏன் படிக்கணும், நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அப்படி கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கிறதுக்கும் ஹாப்பினஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, பீஸ்ஃபுல்னஸ் வந்து வராது. அமைதி எப்பதான் வரும்னா, ஒரு 4 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நாம சிங்கிட்டோம் சரி ஒன்னா உட்காந்துட்டோமா, இது காசு எல்லாம் செலவாகாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி புக் வச்சுட்டு நீ ஒரு பேராகிராஃப் படி, நான் ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன், இப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் பண்ணாலும் போதும். அந்த வீட்டை சண்டை சச்சரவு என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துடும், அமைதி வந்துடும். இல்லைன்னா சண்டை தான் நிச்சயமா இருக்கும். ஏன்னா எல்லாருடைய புலன்களையும் எல்லாரும் திருப்தி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னுடைய புலனை நான் திருப்தி பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த ப்ரோக்ராம் தான் ஓடணும் டிவியில், இந்த வாட்ஸ்அப் நான் அப்படி பார்ப்பேன், நீ சொல்ல முடியாது, நீ சோஷியல் மீடியா பார்த்து தான் இருப்பேன், ஃபோன் வச்சுட்டே தான் இருப்பேன் கையில். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ண நினைக்கிறனால என்ன ஆயிடுது, அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ் வருது. அதனால யாராலும் என்ன பண்ண முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. கிருஷ்ணரை மையமா வச்சுட்டு இந்த மாதிரி வாழ்க்கை நடத்தும் போது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழந்த பீஸ்ஃபுல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வரும். ஓகே, இல்லைன்னா என்ன ஆயிடும், இந்த வாழ்க்கை எப்படி ஆயிடும், நாய்கள் பூனைகள் மாதிரி வாழ்க்கை ஆயிடும். நாய்கள்லாம் ஓடுதுல வேகமா, ரேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் போறாங்க, அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாடா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாடா, வேலை பார்க்கணும், நல்லா வேலை பாருங்க, நல்லா வேலை பாருங்க, ரேங்க் கிடைக்கட்டும், மேலே போங்க, மேலே போய்கிட்டே இருங்க. மொத்தமா என்ன பண்ணுவாரு, ஏன் அப்படிதான் இருக்கு இப்ப ஆக்சுவலா பயங்கர ஸ்பீடான உலகம், நிறைய வேலை பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால இந்த வந்து ஆங்ஸைட்டி நிறைஞ்ச உலகம். ஓகே, பதட்டங்கள் நிறைந்த உலகம். ஓகே, அதனால இந்த ஸ்ரீமத் பாகவத் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பதட்டத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதா ஸ்ரீமத் பாகவத். அதனால நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ்லாம் போறாங்களே, இந்த பால்ஸ்லாம் கையில் வச்சுட்டு அப்படியே அமுக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அந்த பால்ஸ் அமுக்கிப்பாங்க ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்காக. ஓகே, இப்படிலாம் ஸ்ட்ரெஸ் குறைக்க முடியாது நம்மளால. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஆஃபீஸில் நான் ஃபோன் ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள், அவர் சிரிச்சுட்டே இருப்பார். இப்போ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பார். அவர் எப்படி இறந்தார் தெரியும் இல்லையா, அவர் சிரிச்சுட்டே இறந்தார், அவ்வளோ அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டார், ஃபோன்லேயே அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டார், பெரிய பொசிஷன் இருந்தார். ஓகே, இப்படி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும்னா, ஹாப்பியாக இருக்கணும்னா உண்மையிலேயே மனசில் என்ன வரணும், ஹாப்பினஸ் வரணும். அதுக்கு தான் மெடிடேஷன்லாம் பண்ணுறாங்க. அதான் நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, மெடிடேஷன் எந்த யுகத்தில் வந்து, சத்தியயுகத்தில் உள்ளது. கரெக்டா, இந்த லோகத்துல வந்து மெடிடேஷன் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த லோகம் என்னது, யுகம் என்னது, திரேதாயுகம். அதுல என்ன சொன்னாங்க, பெரிய பெரிய யஜ்ஞம் பண்ணாங்க, அதுவும் இப்ப ஃபெயில்டு. ஏன்னா யாராவது பிராமணன் கூப்பிட்டா அவங்க காசு கேட்குறாங்க, சரியா ஹோமம் பண்றாங்களா இல்லையா நமக்கு செக் பண்ண தெரியாது, அவங்க என்ன மந்திரம் சொன்னாங்க நமக்கு தெரியாது. அவர் ஏதோ சொன்னா தட்சணை கொடுத்தோம் போறோம், அப்படி ஒரு நாள் பூசணிக்காய் சுவாகான்னு சொன்னாங்க. ஆமா, நைட்டு வந்து பார்ல இருக்கான் பிராமின்னு சொல்லி அவனே யோசிப்பாரு. இது வந்து 2வது யுகத்துல. 3வது யுகம் என்னது, கோயில், பெரிய பெரிய கோயிலா கட்டினாங்க. அதனால கலியுகத்துல கோயிலாம் இருக்கு, முந்தின யுகத்துல கட்டின கோயில் தான் அது. அதனால இதுல 3மே ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீசிங் பெட்டர் மெடிசன் பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பாகவத்தை என்ன சொல்லிக்கலாம், சுமேதசா, ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மார்க்கத்தை சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அன்இன்டெலிஜென்ட் வில் நாட் சூஸ் திஸ். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணோம், நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிற ஒண்ணு என்ன பண்ணணும், நம்ம நல்லா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதனால பகவானுக்கு உருவம் இருக்கு, பகவானுக்கு உருவமே இல்லைன்னு சொல்றவங்க பேர் என்ன, மாயாவாதி. பகவான் இங்க இருக்கிறார், பகவானுக்கு உருவம் இருக்கு இல்லையா, அவருக்கு உருவம் இருக்கு, நமக்கும் 2 கை இருக்கா, அவருக்கு 2 கை இருக்கா. ஆனா அவருடைய ரூபம் தெய்வீக ரூபம், அவர் பிளட் எல்லாம் வராது. ஓகே, அவருக்கு ரூபம் தெய்வீக ரூபம், நம்மளுடைய ரூபம் வந்து இந்த பௌதிக ரூபம். நமக்கும் தெய்வீக ரூபம் இருக்கு, ஆனா என்ன ஆயிடுச்சு, இப்ப அது வந்து மூடப்பட்டிருக்கிறது. ஓகே, நம்ம எதை நோக்கி தான் போறோம், நித்தியமான ஹாப்பினஸ், சச்சிதானந்தம் சொல்லுவோம். ஓகே, சத்துனா எப்பயுமே நான் உயிரோட இருக்கணும், சித்தனா எனக்கு சூப்பரா எல்லா நாளும் எனக்கு தெரிஞ்சுக்கணும், எல்லா அறிவும் எனக்கு இருக்கணும், ஆனந்தம்னா எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். இந்த 3 நோக்கி தான் போறோம். ஆனா இந்த உடல் எப்படி இருக்கும், அழிஞ்சிடும். கரெக்டா, சாகாம இருக்கிறது எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ட்ரை பண்றோம். டாக்டர் காப்பாத்திருக்கேன் டாக்டர்,
எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சொல்றவன் இல்லை, ஏன்னா அது சத்து. அந்த உடல் அசத் ஆட் பண்ணிக்கணும் சான்ஸ்கிரிட். அப்ப சத்து கிடையாது நம்ம. ஆனா மனசு என்ன இருக்கு, நான் சத்து தான். ஓகே, ஏன்னா சோழ நேச்சர், ஆணோட நேச்சர் என்னது சத்து. சித்துனா என்னது அறிவு. நம்ம பிறந்த குழந்தைக்கு அறிவு இருக்குமா? அதனால ஸ்கூலுக்குலாம் அனுப்புறோம். கரெக்டா? ஸ்கூலுக்குலாம் எதுக்கு அனுப்புறோம்? ஒண்ணுமே தெரியாது. கரெக்டா? மூடனா இருக்கு போய் அனுப்புறோம் இல்லையா? அப்ப சித்தும் கிடையாது, நம்ம அசித். ஆனந்தம் இருக்கா நம்மகிட்ட? யாருக்கெல்லாம் ஆனந்தம் இருக்கு? எப்பயுமே ஹாப்பியா தான் இருக்கேன். நிரானந்தா. அதனாலதான் டிவியை போடுப்பா, ஏதாவது போகும், எங்கேயாவது மனசு ஒரு மாதிரி இருக்கு. கரெக்டா இல்லையா? இந்த மூணுமே என்ன கிடையாது நம்மகிட்ட கிடையாது. ஆனால் நம்ம நேச்சர் என்னன்னா சச்சிதானந்தம். சச்சிதானந்த விக்கிரகம் நம்ம நேச்சரும். ஆனா என்ன ஆயிடுச்சு, அதை கவர் பண்ணப்பட்டிருக்கான். இது எப்படியாவது நீக்கிறதுன்னு சொல்லி தான் நம்ம ட்ரை பண்றோம். ஆபீஸ் போகல, கார் வாங்கிக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். கார்ல போனா ஹாப்பியா இருக்கலாம். ஓகே, வீடு வாடகை வீட்டுல இருக்குமா, வீடு வாங்கிட்டா ஹாப்பியா இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சிட்டு நிறைய நாலேஜ் படி, ஐஐடியில் சேர்த்து படிதான் பெரிய ஆளாயிடலாம். பெரிய ஆள் ஆக முடியல ஆக்சுவலா. அப்பயுமே ஃபுல் நாலேஜ் கிடைக்காது. ஓகே, பெர்மனண்டா இருக்கிற மாதிரி நல்லா செக்யூரிட்டி எல்லாம் போடு, பெரிய வீடா கட்டு, ஒரு பய கிட்ட வரக்கூடாது. அப்ப என்ன மரணம் வருதா இல்லையா? அதனால மூணுமே என்ன இருக்கும் நம்மளால கிடையாது ஆக்சுவலா. இதை நோக்கி போனா என்ன பண்ணோம், ஆன்மீகத்தை நோக்கி ஒருத்தர் வந்தாதான் இது கிடைக்கும். அது ஆன்மீகத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ணோம்? 50 வயசு கரெக்டா? 50 ஏஜ் கரெக்டா? ஆன்மீகம் 50 இயர்ஸ் கரெக்டா இருக்குமா? சொல்லுவாங்க ஆன்மீகம் தானே, அப்போ பாத்துக்கலாங்க. ஹஸ்பண்ட் புதுசா புக் வாங்க ரெடியா இருப்பார். நம்ம லாஸ்ட் டைம் கோயில போட்டோம்ல, அப்போ ஒருத்தர் ரொம்ப ஆர்வமா வந்தார். ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, வாங்க போலாம். இது ஆன்மீகம் எப்போ நினைக்கிறாங்க, ஏஜ் ஆன பிறகுதான் ஆன்மீகம். ஆனா பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு, 5 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு. 5 வயசுல ஸ்டார்ட் பண்ணா என்ன ஆகும்னா, அவருடைய கருத்து ஃபுல்லா ரொம்ப கரெக்டான பர்சனா வருவார். 5 வயசுல ஸ்டார்ட் பண்ணிடும். அப்பதான் என்ன முடியும், அவருக்கு புரிந்து கொள்ள முடியும் 60 வயசுல. அதனால 60 வயசுல ஸ்டார்ட் பண்ண என்ன சார் ஆகும்னா, இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லதுதான். ஸ்டார்ட் பண்ணாலும் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, என்ன பண்ணா எவ்வளவுக்குள்ள சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியும் அவ்வளவுக்குள்ள சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்முடைய புலன்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. ஓல்டேஜ் ஆக நமக்கு எல்லாமே புரிந்து கொள்ள முடியாது, கண்களால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும் லைஃப் ஓல்டேஜ் ஆக. அதனால யங் ஏஜ்ல என்ன பண்ணிடணும், நம்ம ஆன்மீகமா குழந்தைகளை வளர்க்க ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு சொல்லி தரணும், பகவத்கீதா என்ன, பாகவதம்னா என்ன, எல்லாமே சொல்லி தரணும். நமக்கு தெரிஞ்சாதான் சொல்லி தர முடியும், நமக்கு தெரியாத எப்படி சொல்லி தர முடியும்? அப்ப நம்ம என்ன பண்ணோம், இதை படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். இது ஒதுக்குனாதான் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், என்ன கிடைக்கும், பீஸ் கிடைக்கும். இல்லைன்னா அமைதி கிடைக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, என்னை எழுதி வச்சுக்கோங்க, அமைதியே இருக்காது வாழ்க்கையில. இதுதான் நிதர்சன உண்மை. ஓகே, சண்டை சச்சரமா தான் அது வீடுக்கலாம். இது வேணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இதுக்கு காசு பணம் கிடையாது. சில பேர் என்ன பண்ண, நம்ம கருத்தா படிக்கணும், கேட்கணும், நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கணும். இது பண்ணோம்னா நிச்சயமா என்ன கிடைக்கும், வீட்டுல அமைதி திரும்பும். ஓகே, அதனால இதை படிக்கிறதுனால அவர் சன்னியாசியா மாதிரி வரோம், இந்த வயசுலயே படிச்சா என்ன ஆகும், அந்த கவலையெல்லாம் தேவையே கிடையாது. கலியுகத்துல அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஓகே, கலியுகத்துல சன்னியாசியா போறதுக்கு சான்ஸே கிடையாது. அது சாஸ்திரமே சொல்லல, சன்னியாசம் அக்செப்டவே கிடையாது. ஓகே, அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஐயோ சின்ன வயசுல பகவத்கீதை படிக்கிறாரு, என்ன ஆகுது, அவருக்கு ஒன்றும் ஆகாது. He'll become very good man. Okay, he'll become a very good person. Okay, அதனால என்ன பண்ணாம இதை என்கரேஜ் பண்ணும். இந்த மாதிரி படிடா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாம் டிவி பார்க்கறது கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி நேரத்தை வேஸ்ட் இதை யூஸ் பண்ணுன்னு சொல்லணும். ஓகே, லாஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம், இதோட முடிச்சுக்கலாம். 4வது ஸ்லோகம். நாராயண நமஸ்கிருத்யா ஜெய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதரயே. பிரபு யார் படிக்கல, நீங்க படிக்கலையா? 2 பேரும் படிக்கல, யார் படிக்க முடியும்? கண்ட அவர் படிக்க சொல்லுங்க. டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு மொழிபெயர்ப்பு. வெற்றி பெறுவதற்கு மிக சிறந்த வழியாகிய இந்த ஸ்ரீமத் பாகவத்தை படிக்கும் முன்பாக பரம புருஷராகிய நாராயணனுக்கும் தெய்வீக தன்மை பெற்ற மனிதரான நரநாராயண முனிவருக்கும் கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவிக்கும் மற்றும் ஆசிரியராக ஸ்ரீல வியாசதேவருக்கும் தேவருக்கும் தனது பணிவான வணக்கங்களை ஒருவர் அளிக்க வேண்டும்.
எல்லா வேத இலக்கியங்களும் புராணங்களும் இருளடைந்த பௌதிக வாழ்வை வெற்றி கொள்வதற்காகவே உள்ளவையாகும். ஜீவராசி கற்பனை கட்டாத காலத்தில் இருந்ததே பௌதிக புலம்பத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்டிருப்பதால் பகவானுடன் தனது உறவை அவன் மறந்துவிட்ட நிலையில் இருக்கிறான். இந்த பௌதிக உலகில் உள்ள அவனுடைய வாழ்க்கை போராட்டம் முடிவுற்றதாகும். மேலும் திட்டங்கள் தீக்குவதால் அதிலிருந்து வெளியேற நினைப்பது அவனுக்கு சாத்தியமானதல்ல. வாழ்வின் இந்த நிரந்தர போராட்டத்தை அவன் வெல்ல விரும்பினால் பகவானுடனான தனது நித்தியமான உறவை அவன் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தேங்க்யூ ப்ரோ. அதுதான் சனாதன தர்மம். நித்தியமான உறவு தான் சனாதன தர்மம். மாதாஜி நீங்க படிங்க. சுரேஸ்வரி மாதாஜி விட்டதுலேருந்து படிங்க. கொஞ்சம் கத்தி படிங்க, கேட்கல. அமலம் புராணம், குறையற்ற புராணம். ஓகே, இது பாகவதம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காண்டம் எவ்வளோ பிரபு? இது ரேட் எவ்வளோ பிரபு? 600 ரூபாய். ஓகேங்களா, 600 ரூபாய். இது யாராலும் வாங்கிக்கலாம். மொத்த செட்டு வரும், 18 புக்கு வரும். அது தமிழில் பார்த்தீங்கன்னா 8000 ரூபா தான். இங்கிலீஷில் வந்து 11,000, தெலுங்கில் வந்து 6,000 சம்திங், ஹிந்திலையும் இருக்குது, எல்லா லாங்குவேஜிலும் இருக்குது. ஓகேங்களா, இதை வாங்கி பயனடைங்க. யாருக்காவது புக் வேணும்னு சொன்னீங்க வெயிட் பண்ணிட்டு சொல்லுங்கள், அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. பகவத்கீதை இதே மாதிரி கிடைக்குது, 300 ரூபாய் இருக்கும். பகவத்கீதை உண்மை உருவில் வாங்கிக்கலாம், நீங்கள் கிஃப்ட்டும் பண்ணலாம். இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் லைஃப்பில். ஓகே, நிறைய பேர் இங்கே ரூமில் இருக்க நிறைய பேர் பாகவதம் வச்சுருக்கோம். என்ன பண்ணிடணும், நல்லா ஒரு பெட்டியாக பார்த்து மேலே வச்சு பூட்டி வச்சு மேலே வச்சிடணும். கரெக்டா? அதை வந்து கவரே பிரிச்சுக்க மாட்டாங்க நிறைய பேர். பாகவதத்துக்கு வாங்கிடுவாங்கன்னா அப்படி கிடையாது. பாகவதம் என்ன பண்ணணும், டெய்லி படிக்கணும். குழந்தைங்க ஒன்றா வச்சு எல்லாம் ஒன்றா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் படித்தா போதும். நம்ம இழந்த அமைதியை என்ன பண்ணிடலாம், திருப்பி கொண்டு வந்துடலாம். ஓகே, நம்ம இந்த அமைதியை வந்து நிறையா சம்பாதிக்கிறதுனாலையோ இல்லை வேற ஏதாவது சாகசம் பண்ணுறதுனாலே கொண்டு வர முடியாது. எதனால தான் கொண்டு வர முடியும்? பகவானுடைய குளோரிஃபிகேஷன் வீட்டில் பண்ணானா நிச்சயமாக அமைதி வந்துடும். அதனால அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயண மகாபாரதம் கேட்டுட்டே தூங்குவாங்க. வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போல்லாம் சீரியல் தான் ஃபுல்லாக சீரியல். காலையிலேருந்து நைட்டு வரையும் பெரியவங்க தான் பண்ணுறாங்க மேக்ஸிமம். தப்பு இது. சின்ன பசங்களாம் வேணாமா போதுமா, உள்ளே வர முடியல வீட்டுக்குள்ள. சீரியல் ஃபுல்லாக காலையில் இருந்துச்சுன்னா ஆட்டோவில் போகும்போது அப்படியே பேசிகிட்டே போவாங்க. ஆட்டோக்காரரே மறந்துட்டார். ஐயோ இன்னும் பயம் ரொம்ப ஒரு அர்ஜென்ட் போல நினச்சிட்டு சீரியலை பற்றி பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி கூட நம்ம வாழ்க்கை. ஓகே, நம்ம வாழ்க்கை என்ன பண்ணோம், தெய்வீகமாக மாற்றணும்னா என்ன பண்ணோம், நம்ம பகவானை மயமாக வச்சு வாழ்க்கை நடத்தணும். அதனால என்ன பண்ணுறோம், இன்னைக்கு வந்து தாம ஆதின்னு ஆரத்தி பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணால் பகவானுக்கு வந்து விளக்கு காட்டணும். பகவானுடைய பாதங்களுக்கு வந்து 4 முறை விளக்கு கொடுத்தவனே. ஓகே, அவனுடைய வயிற்று பகுதியில் 2 முறை, அவனுடைய முகத்துக்கு 3 முறை, அவனுடைய ரூபத்துக்கு வந்து 7 முறை காட்டணும். அதே மாதிரி யசோதமாக காட்டணும். அப்புறம் அந்த ஆர்டரில் இருக்கவங்களுக்கு காட்டிடலாம், விளக்கு வச்சிடலாம். இதுதான் இந்த ஆர்த்தி தான் நீங்கள் பண்ண போகிறோம். ஸோ இது என்னன்னா, இது சயின்டிஃபிக்காக எல்லாம் பண்ணுறோம். பகவானை பற்றி நம்ம கேட்குறதும் பகவானை பாடுறதும் பகவானுக்குள்ளே விழுந்து கும்பிட்றதும். யார் சொல்கிறா அப்படி பண்ணுன்னு? யார் சொல்கிறா? கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்றார், மன்மனா பகவத் பக்தோ மத்தியாதி மாம் நமஸ்குரோ. என்னை நினைச்சிட்டே இரு, என்னுடைய பக்தனாக. ஓகே, எனக்கு முன்னால் நமஸ்காரம் பண்ணு, என்னை விழுந்து கும்பிடு. இப்படி கிருஷ்ணா சொல்லு. இதுதான் பகவத்கீதை சாராம்சம். எது நன்றாக நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நன்றாக நடக்குதோ இதெல்லாம் போடவே இல்லை பகவத்கீதையில். ஓகே, இதெல்லாம் பகவத்கீதை கிடையவே கிடையாது. ஸ்லோவாக நான் வந்து பகவத்கீதை புக்கு தரேன்,
எங்க இருக்குன்னு காட்டுங்க இந்த மாதிரி ஸ்லோகம். ஒண்ணுமே கிடையாது, இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதனால உண்மையான பகவத்கீதை என்ன பண்ண வாங்கி படிக்கணும். ஏதோ ஒரு வாசம் போட்டு கீதா சாரம்னு சொல்லி போட்டு இதை போட்டிருக்கணும். எது நன்றானதோ நடந்தது, எது நடக்குதோ அதுவும் நல்லா நடக்கலாம். பின்னா நடக்கும் போது நல்லா நடக்கலாம். அது எப்படி நல்லா நடக்கும்? அடி பயங்கரமா விழுந்துட்டே இருக்கு, நல்லா நடக்குது நல்லா இருக்கு சொல்றேன். அப்படி கிடையாது, பகவத்கீதை அப்படி கிடையவே கிடையாது. நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுமோ அதுக்கு ரியாக்ஷன் உண்டு. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ரியாக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வரதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணீங்கன்னா இதுலேருந்து வெளியே வரலாம், அதெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், பகவத்கீதையை ஆழமா படிக்கணும். அது படிக்க முடியல என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி கேட்கணும். சத்சங்கத்துல கேட்டாலும் போதும், நாலேஜ் வந்துடும். ஆனா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, படிக்க முடியல, என்ன பண்றாங்க, கேட்கறது மூலமா நாலேஜ் கதை. தட் இஸ் ஆல்சோ குட் ஒன்லி. ஓகே, ஆனா என்ன பண்ணும், புக்ஸ் அட்லீஸ்ட் வாங்கி ஒரு ஸ்லோகம் சின்ன குழந்தைக்கு படிக்கணும்னா சின்ன குழந்தைங்க படிப்பாங்க. இப்ப என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணலாம், யார் யாருக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்லிட்டு. விஸ்வபிரமா நீங்க ட்ரை பண்ண போறீங்களா? உங்களுக்கு என்ன புரிஞ்சது கிளாஸ்ல? பிரபு, சனாதனம்னா என்னன்னு சொன்னீங்க, அது புரிஞ்சது பிரபு. நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சனாதனம், நம்மளும் சனாதனம், கிருஷ்ணரும் சனாதனம் தான். இதனால வந்து நான் 4 ரிலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் நினைச்சிட்டு இருக்கேன், அதுவும் சனாதன தர்மம் தானே? அதுல வந்து இந்த 4 ரிலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் அவாய்ட் பண்ணா அப்பதான் அவர் மனிதனா ஆறார். ஓகே, இந்த 4 ஒழுக்கமுறைகளை ஃபாலோ பண்ணலைன்னா அவர் மனுஷனே கிடையாது, மிருகம். 2 கால் மிருகம், புரியுதா? துயிபாத பசு. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் உங்க கருத்து. ஒவ்வொரு மனிதருக்கும் ரஜோகுணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தினால கவரப்பட்டிருக்காங்க. அவங்க இந்த புராணங்களையும் மற்ற இதிகாசங்களையும் படிக்கும்போது, பகவத்கீதை படிக்கும்போது அந்த குணத்திலிருந்து விடுபட்டு சுத்த சத்துவ குணத்திற்கு வர முடியும்ன்றது தான் பகவான். ஆமா, ஆனா நம்ம வந்து அவ்வளோ ஈஸியா வந்து விட முடியாது. இந்த வாசனைகள் சொல்றோம் இல்லையா, அந்த வாசனைகள்லாம் பல பருவியோட வருது. இப்போ இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கும் இல்லையா, நான் ஏதாவது பாயிண்ட் சொன்னோன்னு என்ன பண்ணும் மனசு, ஆமா சும்மா ஏதோ சொல்றாங்க, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லும் மனசு சொல்லும். இந்த வாசனை நம்ம விடாது, முன்னேறவே விடாது. அதனாலதான் பகவத் என்ன சொல்றான், மனசஸ்தான் இந்திரியாணி. இந்த மனசை வச்சுட்டு கஷ்டப்படுவானோ, மனசும் அவன் சொல்லும் போகாது போகாது, ஒன்றும் கிடையாது, கிளாஸ் நல்லாவே இல்லை, போகாத, சங்கீதெல்லாம் பண்ணாத, இப்படி மனசுல எதிர்த்து சொல்லுமா. அதனால ஈஸி கிடையாது. 3 குணங்களை வெளியே விடுறது ரொம்ப ஈஸி கிடையாது, சொல்றதுதான் ஈஸி. நான் கோவமே பட மாட்டேன், இனிமே எழுதி வைக்கிறேன் பார் அப்படிலாம் சொல்லிக்கலாம். பட் ஆனால் என்ன பண்ண முடியாது, நம்மள நேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம நேச்சரை கண்ட்ரோல் பண்ண நமக்கு மேலே ஒன்று இருந்தால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் அந்த மந்திரம் சொல்றோம். மந்திரானா இட் வில் ரிலீஸ் யூ ஃப்ரம் தட் மோட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ பிரயத்தனை பண்ணி சொல்கிறோமோ அவ்வளோக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும். அதெல்லாம் நம்மளே கற்பனை பண்ணிக்கூடாது, நான் வந்துட்டேன் இனிமே, நான் வந்து ஆன்மா, நான் வந்து உடல் இல்லை, அப்படிலாம் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாலாம் வெளியே வர முடியாது. இனி ஆண் பெண்லாம் எல்லாம் ஒன்றா இருந்துக்கலாம், நான் வந்து ஆன்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, இந்த உலகம் இருக்க வரையும் ஆண் தனி பெண் தனி தான், எல்லாம் ஆன்மா தான், கரெக்ட் தான். ஆனாலும் என்ன பண்ண முடியும், நம்மளால அந்த 3 குணங்களை மேலே வர முடியாது, ரொம்ப ரொம்ப கடினம். ஓகே, புரிஞ்சுக்கணும். நம்ம பகவத்கீதை சன்னியாசாரம் சொல்லி தேவையில்லாம சொல்றாங்க, சாமியார போயிட்டான், சாமியார போய் மனசு அதே மனசு தானே, எப்படி சாமியார போக முடியும்? கரெக்டா? உங்க பாயிண்ட் ப்ரோ. All the Vedic literatures and Puranas for conquering the darkest region of the material existence. ஆமா, இந்த டார்க்கஸ்ட் ரீஜன் நம்ம ஒத்துக்கணும் முதல்ல. ஆக்சுவலா மனசுல பதியணும். இது வந்து இதுல வந்து உலகத்துல வந்து ஹாப்பினஸே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் என்ன ஆன்மீகம் வந்து ஒர்க் அவுட் ஆகும், இல்லை ஒர்க் அவுட் ஆகாது. இந்த உலகத்துல கொஞ்சமாவது ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களை ஒர்க் அவுட். அப்போ ஹாப்பினஸே இல்லையா? இருக்கு, ஹாப்பினஸ் இருக்கு. அதை நீங்க பார்க்குற விதத்தை மாத்திக்கணும். அதே சாப்பாடு சாப்பிடுவோம், ஆனா பகவானுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடுவோம், அவ்வளவுதான். சுத்தமா சாப்பிடுவோம், நிறைய மியூசிக்லாம் கேட்போம், பகவான ரிலேஷன் வச்சு எல்லாமே பகவான ரிலேஷன்ஷிப் வச்சு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். தனியா என்ஜாய் பண்ண என்ன ஆகும்னா அதுக்கு ரியாக்ஷன் வரும். அப்ப என்ன ஆகும், சரியான கஷ்டத்துல மாட்டிக்கும். ஓகே, ஹாசினி. இந்த மாதிரி வந்து சோல் வந்து உண்மையிலேயே சச்சிதானந்தா தான். ஆனா வந்து அவங்க வந்து பாடியோட வந்து கனெக்ட் பண்ணிக்கும் போது அது வந்து பாடி வந்து அசத்து, அது இன்கம்பேட்டபிள் சிச்சுவேஷன். ஓகே, நம்ம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் நல்லா வந்து இல்லையா, நம்ம ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிறோம், ஹாப்பியா இருக்க முடியல. ஃபுல் நாலேஜ், ஐ அம் ஃபுல்லி நாலேஜபிள் பட் இக்னோரண்ட் now. கரெக்டா? நிரானந்தா. இதெல்லாம் மாட்டிக்கிட்டோம் கரெக்டா இல்லையா? இதுல எப்படி வெளியே வரலாம்? மந்திரம் சொல்ல முடியும் வெளியே வரலாம். ஓகே, உண்மையிலே வந்து நமக்கு பீஸ் ஃபார்முலா வேணும்னா நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து டெய்லி சைன் பண்ணி இந்த புக்ஸ்லாம் வந்து படிக்கணும். அந்த பீஸ் ஃபார்முலா என்ன சொல்லிருக்காங்க பகவத்கீதையில?
கிருஷ்ணா இஸ் அ சுப்ரீம் ஃப்ரெண்ட். சொல்லுங்க, கிருஷ்ணா இஸ் அ சுப்ரீம் ஃப்ரெண்ட். ஓகே, அவன் ஃப்ரெண்ட், இவன் ஃப்ரெண்ட், அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் கலட்டி விட்டுருவாங்க கடைசியில. ஓகே, எல்லாம் ரிலேட்டிவோட முகம் தெரியும். எப்ப தெரியும்? வேலை போனா தெரியும். வேலை போய் நடத்திக்கிட்டா எல்லா ரிலேட்டிவ் யாரும் தெரியும். ஆஹா, எப்படி நான் ஹெல்ப் பண்ணிக்க, இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேர் ஆர் த ஃப்ரெண்ட். யார் சுப்ரீம் ஃப்ரெண்ட்? கிருஷ்ணா இஸ் அ சுப்ரீம் ஃப்ரெண்ட். ரெண்டாவது, கிருஷ்ணா இஸ் அ சுப்ரீம் ப்ரொப்ரைட்டர். கிருஷ்ணா தான் சுப்ரீம் ப்ரொப்ரைட்டர், எல்லாத்துக்கும் சொந்தக்கார கிருஷ்ணர். ஓகே, கிருஷ்ணா சுப்ரீம் ஃப்ரெண்ட், கிருஷ்ணா சுப்ரீம் ப்ரொப்ரைட்டர், கிருஷ்ணா இஸ் அ சுப்ரீம் என்ஜாயர். எல்லாத்தையும் என்ஜாய் பண்றது கிருஷ்ணன். இதை மூணையும் ஒத்துக்கிட்டோம்னா அப்பதான் பீஸ் வரும். இல்லைன்னா என்ன, அது பீஸ் கிடைக்காது. ஓகே, மாதாஜி. மெட்டீரியல் இந்த பௌதிக உலகத்துல பௌதிக பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் பகவானோட இருக்கிற அந்த உணவை வந்து புரிஞ்சுக்காம இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறதுனால அவங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து இருக்காங்க. கலியுகத்துல பிரச்சனை வந்து இப்ப காட்டுல தீ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். காட்டுல தீ யாராவது தீப்பட்டு வச்சு பொறுத்துவாங்களேன். எப்படி தீ வருது? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவ்வளவுதான், நீ தீயெல்லாம் தடுக்க முடியாது. வந்ததுனாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மளால. எவ்வளவுதான் லாரியா தண்ணி அடிச்சாலும் அது அணையாது. மேகம் வந்து அப்படிதான் பௌத்திக உலகத்துல பிரச்சனை வந்து பிரச்சனை தானே அந்த வாழ்க்கை ஃபுல்லா. நீங்க ஒழுங்கா போயிட்டு இருப்பீங்க, பின்னா வந்து இடிப்பான் 3 கார்ல. என்ன பண்ண முடியும்? இதான் அந்த பௌதிகம். ஓகே, இது எப்படி நம்ம தப்பிக்கலாம்னா, துக்கால மசாசுவத்துல பகவானுடைய க்ளோரிஸ் யார் ரொம்ப கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனையாவே தெரியாது. புரியுதா? நம்ம தயார் பண்ணிக்கிறோம். அது அப்படிதான் இருக்கும். வேவ்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். வேவ்ஸ் வந்தாலும் நீச்சல் அடிக்கலாம் தெரிஞ்சுட்டானா தப்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி இது. அதனால பிரச்சனை குறையாது. பிரச்சனை அதோட அதிகமாவே இருக்கும். சாக்ரட்டிஸ் தலையில வந்து தண்ணி ஊத்துறாங்க ஒய்ஃப். கத்துன்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது. அப்புறம் கடைசி தண்ணி ஊற்ற என்ன சார் இருக்குன்னு கேட்டாங்க. சாக்ரட்டிஸ் என்ன சொன்னாரு? முதல்ல இடி இடிச்சது, இப்ப மழை பெய்யுது. He understood. So he is freed from that distress. அந்த மாதிரி தான். ஸோ அதனால பௌதிக உலகத்துல வந்து பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். மாதாஜி நீங்க அதாவது நைமிஷாரண்ய முனிவர்கள் வந்து சூதர் கோஸ்வாமிகிட்ட 6 விதமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பதில் விளக்கம் கூறுறது தான் பாகவதம். வேற யார் பாயிண்ட் சொல்லணுமா? சொல்லுங்க மாதாஜி. கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய நாமத்துக்கும் வித்தியாசம். உன் பேர் என்ன? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகனுக்கும் சிவகார்த்திகேயன் நேமுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேயா? புரியுதா? ஆனா கிருஷ்ணாவுக்கும் கிருஷ்ணாவுடைய நாமத்துக்கும் வித்தியாசமே இல்லை. இப்ப தண்ணின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், தாகமா இருக்கு, தண்ணி வேணும். தாகமா இருக்கு, தண்ணி தாகம் தண்ணிச்சா, தண்ணி வேற, அந்த சப்ஸ்டன்ஸ் வேற. புரியுதா உங்களுக்கு? அதை குடிச்சாதான் எனக்கு தாகம் தனியும். இந்த பௌதிகளோ. ஆனா ஆன்மீக லோகத்துல எப்படின்னா, கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணாவுடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணான்னு சொன்னாலே கிருஷ்ணாவை அனுபவிச்சாச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி யார் உணர்ந்தாங்களோ அவங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம் இல்லையா? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒரு தடவை சொன்னா போதும், உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. கரெக்டா? முடிஞ்சிச்சா? பிரச்சனை முடிஞ்சிச்சா? பிராக்டிக்கலா முடியல. ஏன் முடியல? ஏன்னா கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணனுடைய நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறத என்ன பண்ண முடியல நம்மளால உண்மையா புரிஞ்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் புரிய விஷயம் நினைக்கிறேன். கரெக்டா? நம்ம இவ்வளவு தூரம் மந்திரம் சொன்னாலும் நமக்கு அந்த புரிதல் இல்லை. ஏன்னா இப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வர இங்க வர வச்சுக்கோம், எப்படி இருப்போம் நம்ம எல்லாம்? எப்படி இருக்கும்? பயங்கரமா எல்லாம் கலைவரமா இருக்குமா இல்லையா? அவர் வர்றாருன்னு சொல்லி எப்படி இருப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த பிரசிடென்ட்லாம் பிரசிடென்ட் யாரு? கிருஷ்ணர் வர்றாரு, நாக்குல வந்திருக்காரு. நமக்கு ஆனா என்ன தோணல? அது ரியலைஸ் பண்ணிட்டோமா? இல்ல. அது எப்ப ரியலைஸ் பண்றோமோ அப்பதான் என்னது நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் முடிவு. அதனாலதான் கான்ஸ்டன்டா என்ன பண்றோம், நம்ம ஹரே கிருஷ்ணா வந்து சொல்லிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும், அது ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். வேற யாராவது பாயிண்ட் சொல்லணுமா? சுரேஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. நம்மளும் அடிக்கலாம். நமக்கும் கிருஷ்ணருக்குள்ள உறவு முறை தான் சனாதன தர்மம். ஓகே, வேற என்ன பாயிண்ட்? சாதனா மாதாஜி நீங்க தான் சொல்லணும். அம்மா நீங்க தான் சொல்ற, உங்க பாயிண்ட் எதுவும் இல்லையா? சரி, ரைட். அன்ஷயம் ரெடி பண்ணிக்கோங்க. வேற யார் பாயிண்ட்? ரைட், ஓகே. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்ப நம்ம
ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து தாமோதாரத்தி பண்ணுறோம், அதோட சேர்த்து கௌடாரத்தி பண்ணுறோம். ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா வாட்ஸ்அப்பில், புக்ஸை பற்றி அனுப்பிச்சேன். கரெக்டாக? கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சது. யாரெல்லாம் படிச்சீங்க? அந்த கோபிநாத் குரூப்பில் அனுப்பிச்சேன். கரெக்டா? புக்ஸ் அதோட கிளாஸிஃபை பண்ணிடுறேன். கோபிநாத் குரூப்பில். பிருந்தா மாதாஜி வரவே இல்லை இன்னைக்கு. மலையாளம் வரலையா இன்னைக்கு? துளசி வியாபாரம் போயிட்டாங்களா? சரி, பரவாயில்ல. என்னன்னா புக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து டிசம்பர் ஜனவரி புக்கு மராத்தான் சொல்லுவோம். ஓகே. இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சேல் பண்ணுவோம். இது எப்படி சேல் பண்ணுவோம்னா, எல்லாருமே புக்கு வந்து தெரியுமே, தமிழ்நாடு பேர் தெரியும் இல்லையா? எல்லாரும் என்ன கேட்பாங்க? டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. ஓகே. டிஸ்கவுண்ட் வந்து டெம்பிள் கொடுக்க முடியாது. கரெக்டா? அப்போ நம்ம என்ன டெம்பிளில் வந்து 350 ரூபா புக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா 250 ரூபாய் கொடுப்போம். அப்போ யார் காசு போடணும்? நமக்குள்ள டிவைட் பண்ணிக்கணும். அது வந்து எல்லாரும் கட்டாயம் கிடையாது. யாராவது முடியுதோ அவங்க காசு கொடுக்கலாம். நம்ம அதெல்லாம் பேசலாம், என்ன டிஸ்கவுண்ட் ரேட் கொடுக்கலாம் அதெல்லாம் நம்ம பேசலாம் டீட்டெயிலாக. இப்போ இந்த மெசேஜ் மட்டும் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா 1 ஜனவரியும் 10 ஜனவரியும் டேபிள் போடுறாங்க. ஓகே. எந்த கோயில்னா 1 ஜனவரி வந்து எந்த கோயிலில் போடுறோம்? கந்தாசிரமம் இல்லையா? 10th வந்து சென்னை கேசவ பெருமாள் கோயில் இல்லையா? 2 கோயிலில் வந்து புக் டேபிள் போடுவோம். புக்ஸ் வந்து வாங்க சொல்லி நம்ம டேபிள் போடுவோம். இது தவிர 30th டிசம்பர் வந்து அனுமன் ஜெயந்தின்னு சொன்னாங்க. அனுமன் ஜெயந்தி வேணால் அதை ட்ரை பண்ணலாம். அந்த பஞ்ச முடிஞ்சுதான். ஓகே. அதை ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணுறோம்னா புக்கு வந்து முதல்ல நம்ம வாங்கி டெம்பிளில் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிடணும். டெம்பிளில் வந்து கடனுக்கு வாங்க முடியாது. இப்போ வந்து எவ்வளோ தோராயமாக எல்லாருக்கும் புக்கு தேவைப்படும்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஒரு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 150 புக்கிட்ட எடுத்தோம். இந்த வாட்டி 150 புக்கு கிட்ட, ஸ்மால் புக்ஸு பெரிய புக்கெல்லாம் சேர்த்து. ஓகே. எடுத்துக்கலாம். எடுத்து என்ன பண்ணலாம், நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது முடிஞ்ச உடனே புக் சேல் பண்ணுறோம் இல்லையா? ஒரு பகவத்கீதை வாங்குவது என்ன பண்ணோம் நம்ம? ஆனால் அது கூட வரணும், சார் வாங்கிக்கோங்க சார் வாங்கி, அப்போயும் வாங்க மாட்டாங்க. ஓகே. இப்படி தான் ரியாலிட்டி தான். ஓகே. 40 புக்கு எடுத்தோன்னா 10 புக்கு போகும் மேக்ஸிமம். 3 நாள் ட்ரை பண்ணி 10 புக்கு மேக்ஸிமம் நல்லா விற்க முடியும். ஓகே. மிச்சம் எத்தனை புக்கு இருக்குது? 30 புக்கு இருக்குது இல்லையா? இதை என்ன பண்ணணும், நம்ம யாராவது ரெகுலராக வராங்களோ அவங்களாம் ஒரு 5 புக்கு எடுத்துக்கணும். வீட்டில் எடுத்து போய் என்ன பண்ணணும், நம்ம அந்த வருஷம் ஃபுல்லாக சேல் பண்ணலாம். 365 நாள் என்ன பண்ணலாம், 5 பகவத்கீதையை சேல் பண்ணணும். சேல் பண்ண பெரிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? எல்லா கிரகஸ்தாவும் கமிட்மெண்ட் எடுத்துக்கணும். யாரெல்லாம் ரெகுலர் வரணுமோ ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி திருமண நாளுக்கு குலா கொடுக்கலாம், இல்லை ஃபங்க்ஷன் டேக்கு புக்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதான் அந்த மெசேஜ் போட்டிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக நம்ம பேசலாம். திருப்பி ஒரு 5 புக்கு எல்லாருமே மாதாஜி. ஓகே தானே ஸ்வேதா மாதாஜி? என்ன வருஷத்துக்கு ஒரு 5 புக் அவ்வளோதான். இந்த டேபிளில் போக மிஞ்சும் இல்லையா? அதை நம்ம புக்கை எடுத்துகிட்டு போய் அதை டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுப்போம். அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து புக்கை வந்து சேல் பண்ணணும். இது எடுத்துட்டா என்ன பெனிஃபிட்ஸ்னா, உலகத்திலே சிறந்த தானம் பார்த்தீங்கன்னா நிறைய தானம் இருக்கு இல்லையா? உணவு தானம், ட்ரெஸ் எல்லாம் தானம் போட்டாங்க, நிறைய தானம். அது சிறந்த தானம் பார்த்தீங்கன்னா கல்வி தானம். அந்த கல்வியிலேயே பார்த்தீங்கன்னா உடல் கல்வி இருக்குல்ல, அதை விட ஆன்மாவை பற்றி சொல்லித்தர கல்வி வந்து மிகப்பெரிய தானம். அதனால எப்பயுமே கல்யாணத்துக்கு வந்து என்ன கிஃப்ட் பண்ணுன்னு கேட்டார் சத்யநாராயண பிரபு. அவர் வீட்டில் 500 புக்கு, அந்த மண்டபத்தில் 500 புக் கொடுத்தாரு. 600 புக் இல்லையா? 600 புக் கொடுத்தாரு. ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு கூட சொல்லுவார், ஒரு வருஷத்துக்கு முன்னாலே நடந்தது. ஓகே. அதனால் எப்பயுமே என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி புக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துரும். அது கடைசி வரையும் அவங்களை காப்பாற்றும். நிறைய பேர் சூசைட் பண்ண போகிறவங்களாம் இந்த புக்கு படித்து மாறி இருக்காங்க. நம்மளால இந்த பேசுகிற ஒரு 1 hour பேசுகிறோம் இல்லையா, இதில் வந்து மனசை மாற்ற முடியாது. ஆனால் இந்த புக்கை வாங்கி படித்தாங்கன்னா அவங்க மனசு என்ன ஆகிடும், நிச்சயமாக நல்லதாக மாறிடும். அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணணும், கல்வி தானத்தை, அது ஆன்மீக கல்வி தானத்தை என்ன பண்ணணும், அது கொடுத்து உதவணும். யாரெல்லாம் அந்த மாதிரி நிற்க முடியல, டேபிள் போட முடியல, அவங்க என்ன பண்ணலாம், பொருள் உதவி பண்ணலாம். இல்லை நான் 1000 ரூபா கொடுக்குறேங்கன்னா 1000 ரூபா கொடுத்தா என்ன பண்ணலாம், அந்த டிஸ்கவுண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுத்துலாம். ஏன்னா ஆட்டோக்காரங்களாம் வருவாங்க, சில பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க, 50 ரூபாய்க்கு கொடுங்க சார் வாங்க, 350 ரூபா புக்கை நம்ம 50 ரூபாய்க்கு கொடுத்தா மிச்ச பணத்தை நம்ம பேக்கெட்டில் என்ன போகணும், டெம்பிளில் வந்து வாங்க முடியாது. ஓகே. இஸ்கான் டெம்பிளில் வாங்க முடியாது. அதனால் யோசிங்க. நம்ம யோசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணணும். நம்ம டைம் நிறையா இருக்குது. டிசம்பர் மிடில் தான் எடுப்போம் புக்ஸு. எடுத்துகிட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. இது கேள்வி எதுவும் இருக்கா? ஓகே. கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவருக்கு வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்தப்மஹேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.